உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது சேலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய வியாழந்தோறும் விவாத மேடை என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வரக்கூடிய இந்த நிகழ்விலே இன்றைய நிகழ்வினுடைய தலைப்பாக பாரதி கண்ட கனவு நனவானது என்ற தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கிறார்கள் சிறப்புமிகு ஆளுமைகள். அவர்களை முதற்கண் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வை நெருப்படுத்தி நடத்தி செல்ல யான் திருமதி ராஜாமணி ஈரோடு இங்கே வந்திருக்கிறேன். அனைவரையும் இந்நிகழ்வின் முகமாக வருக வருக என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். வியாழந்தோறும் விவாத மேடை என்ற இந்த நிகழ்விலே பாரதி கண்ட கனவு நனவானது என்ற தலைப்பிலே இன்றைக்கு பேச இருக்கிறார்கள் சிறப்புமிகு சங்கத்தமிழ் உறுப்பினர்கள். பெண் விடுதலை, பாரதி கண்ட பெண் விடுதலை கனவு நனவானது என்ற தலைப்பிலே திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களும், சமூக விடுதலை கனவு நனவானது என்ற தலைப்பிலே கவிஞர் உமா நரசிம்மன் அவர்களும், சாதி ஒழிப்பு தீர்ந்தது என்ற தலைப்பிலே தமிழ் ஆளுமை வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்களும், நாட்டுப்பற்று, பாரதி கண்ட நாட்டுப்பற்று கனவு நனவானது என்ற தலைப்பிலே பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும், மொழிப்பற்று நினைவானது என்ற தலைப்பிலே இசைக்குயில் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களும் இங்கே தங்களுடைய விவாதங்களை முன்னெடுத்து வைக்க இருக்கிறார்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியினுடைய வரிகளிலே கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கனவு மெய்ப்பட வேண்டும், காரியமாவது எளிதினில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவருடைய கோரிக்கைகளிலே பெண் விடுதலை பற்றி கண்ட கனவும், சமூக விடுதலை பற்றி கண்ட கனவும், சாதி ஒழிப்பு பற்றி கண்ட கனவும், நாட்டுப்பற்றை அவன் கண்ட கனவும், மொழிப்பற்றாக அவன் சொன்ன கருத்துகளும் இன்று சீரிய முறையிலே சிறந்த முறையிலே நனவாகி நாட்டிலே நடைபோட்டு கொண்டிருக்கின்றன என்ற விவாதத்திலே முதலாவதாக பாரதி கண்ட கனவு நனவானது அவனுடைய பெண் விடுதலை என்ற தலைப்பிலே திருக்குறள் தொண்டர், ஸ்டெப் டிவியினுடைய இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். பாரதி நினைவு நாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்வில் பங்கு கொள்வதை பெருமையாக நினைக்கின்றேன். இதில் பாரதி சுடர் விருது பெற்று நமக்கு சிறப்பானதொரு தலைமையாக இருந்து இதை நடத்தி கொடுக்க வந்திருக்கும் ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராக பாரதி சுடர் விருது பெற்ற நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து பாரதி சுடர் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாரதி கண்ட கனவு எந்த வகையில் நனவானது என்று பார்ப்போம். பெண் விடுதலை பற்றி அவர் என்ன கனவு கண்டார்? வேட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண் கல்வி அப்படிங்கிறது இந்த சமூகத்துல சிறப்பாவே இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பெண் குழந்தையும் இன்னைக்கு கல்வி அறிவு இல்லாமல் அல்ல, எல்லா பெண் குழந்தைகளும் சிறப்பாக படிக்கிறார்கள். குறைந்தது ஒரு இளநிலை பட்டமாவது பெறுகிறார்கள். எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால் பெண் கல்வி இன்று சிறப்பாகவே விளங்குகிறது.
அந்த கனவு நிறைவாகி இருக்கிறது. அதே போல் பாத்தீங்கன்னா பேச்சுரிமை, சொத்துரிமை, இது எல்லாம் வந்து பெண்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல வந்து பெண்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களையோ எண்ணங்களையோ யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. பெண்ணுக்கு வந்து சம உரிமை கொடுத்து எல்லா விடயங்களிலும் அவர்களுடைய கருத்தை கேட்கிறார்கள். வீட்டிலும் சரி, சமூகத்திலும் சரி பெண்களுக்கான கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. அந்த வகையிலும் பாரதி கண்ட கனவு நனவாகி உள்ளது. அதுபோல் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்பெல்லாம் வந்து கருவிலேயே கலைக்கக்கூடிய நிகழ்வும் இருந்தது, கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண் குழந்தைகளை வந்து சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். பெண் குழந்தைகள் வேண்டும் என்று விருப்பமாக பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தாலும் பெண்ணுடைய நிலை வந்து முன்னேறிதான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் வந்து பாரதி சிறு வயதா இருக்கும்போது அவருக்கும் வந்து குழந்தை மனம் தான் நடந்துச்சு. ஆனா அப்பா வந்து அந்த சூழ்நிலையில அவரால் எதிர்க்க முடியல. ஆனா பின்னாள்ல வந்து அதை வந்து அவர் வன்மையாக கண்டிச்சார். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய முக்கிய கனவாக இருந்த குழந்தை மனம் வந்து இன்னைக்கு வந்து கிடையவே கிடையாது. சட்டப்படியும் சரி, நடைமுறையிலும் வந்து 18 வயதுக்கு கீழே வந்து எந்த ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ வந்து கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதே இல்லை. அதுவும் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பானதொரு முன்னேற்றமாக இருந்தது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அவர்கள் விருப்பப்படுபவர்களை திருமணம் செய்வது, திருமணத்திற்கு பின்பு அந்த வாழ்வில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவர்கள் வந்து அதிலிருந்து விடுபடலாம். அதற்கு பின்னர் மறுமணம் செய்து கொள்ளலாம். விதவைகளும் மறுமணம் செய்து கொள்ளலாம். இது போன்ற கனவுகள் எல்லாம் பாரதியுடைய காலத்தில் அவர் சொன்னது, அவர் கண்டது அதெல்லாம் இன்று நனவாகி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலும் வந்து ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக இன்று வந்து சட்ட ரீதியாகவும் சரி, சமூகத்தில் வந்து நம்மால வந்து எதுவும் பண்ண முடியாது. பெண்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. அவருடைய விருப்பத்தை வந்து தெரியப்படுத்துறதற்கு. இது வந்து எனக்கு விருப்பமான செயல் இல்லை, இதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி ஆம், இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உரிமை வந்து இன்று வந்து பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. திருமணம் பிடிக்கவில்லைன்னா அந்த திருமணத்தை ரத்து செய்து கொள்ளவும், இல்லை ஒருவருடன் வாழ பிடிக்கலைன்னா மறுமணம் செய்து கொள்ளவும் போன்ற எல்லா விதமான உரிமைகளும் வந்து இன்றைக்கு வந்து பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி அந்த மாதிரி வந்த பெண்களை வந்து கௌரவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே பாரதி சொன்னார். எப்படி வந்து ஒரு ஆண் வந்து திருமணம் அது மாதிரி திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் போல எனக்கு திருமணம் வேண்டாம், நான் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னாலும் அதையும் வந்து மதித்து கௌரவமாக வந்து நடத்தணும் அப்படின்னு பாரதி வந்து சொல்லியிருக்காரு. அது போல வந்து இன்றைக்கு சமூகங்கள்ல வந்து நிறைய பெண்கள் வந்து தனித்து இயங்கி பெரிய பதவியில இருக்காங்க. அவங்க சிறப்பாக கௌரவப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அதுவும் வந்து பாரதியின் கனவில் நினைவான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேறுகாலம், அதாவது குழந்தைகளை பெறுவது அதுலயும் வந்து இன்றைக்கு வந்து பெண்களுக்கு உரிமை இருக்கு. குழந்தையை பெற்றுக் கொள்ளலாமா வேண்டாமா, எப்ப பெத்துக்கலாம், எத்தனை குழந்தைகள் பெத்துக்கலாம், இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து எதுவுமே வந்து பெண்களை கேட்டு நடப்பதே கிடையாது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு முழு உரிமை அளிக்கப்படுகிறது. அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக வந்து யாரும் வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்வதோ இல்ல இத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்வதோ அப்படின்றதே கிடையாது. அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேண்டும், எப்பொழுது வேண்டும், இது எல்லாமே வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேறுகால விடுப்புன்றது அப்பெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதம் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வேலை பார்க்கும் பெண்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து சம்பளத்தோட வந்து விடுப்பு வந்து 6 மாதம் கொடுக்குறாங்க. விடுமுறையாக கூட வந்து 1 வருடம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு அந்த தகப்பனாருக்கு வந்து 1 வாரம் கொடுக்குறாங்க பேறுகால விடுமுறை. இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து ஒரு கனவானதாதான் இருக்கு. பாரதி கண்டதை விட இது வந்து கூடுதலானதுன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து பெண்களுக்கு விடுதலைன்னு தான் சொன்னாரு. ஆனா இதுல பேறுகால விடுமுறையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு அந்த பெண்களை கவனித்துக் கொள்வதற்காக அந்த ஆண்களுக்கும் 1 வாரம் வரை விடுப்பு வந்து வழங்கப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம உரிமை, பெண்கள் வந்து எல்லாத்துலயும் சரிநிகர் சமானமாய் வந்து வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, எல்லா துறைகளிலும் சரி ஆணுக்கு நிகராக பெண்கள் வந்து வளர்ந்து கொண்டுதான் வருகிறார்கள். அதே மாதிரி இதுல முக்கியமான இன்னொரு விடயம் வந்து சொல்ல விரும்புறேன். அதாவது இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தை இருக்கு. அப்ப அதுவும் பெண் குழந்தையாக இருக்கும் பொழுது தங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஈமச்சடங்கு செய்யக்கூடிய உரிமை அதுவும் வந்து இன்றைய காலகட்டத்துல இது வந்து பாரதி கண்ட கனவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து பொதுப்படையா எல்லா சம உரிமைன்னு சொன்னதுல இதுவும் இந்த உரிமையும் வந்து இன்றைக்கு பெண் குழந்தைகள் பெற்று ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய இல்ல 2மே பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் வாரிசு இல்லைன்னா வந்து தன்னுடைய பெற்றோருக்கும் கடமையை செய்யறதுக்கு எதுக்கு யாரையும் தேடணும், நாங்களே செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே முன் வந்து செய்யறாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம். இது எல்லாமே வந்து பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நனவாயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான சான்று. என்னுடைய கருத்துக்களை முன்வைத்து
இந்த சுற்றிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிகுந்த சிறப்பாக இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் எந்தெந்த துறைகளிலே முன்னேறி வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்லி பாரதியினுடைய கனவு நனவாகிறது என்று முன்வைத்தார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மா அவர்கள். தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று அன்றைக்கே பாடி வைத்தான் பாரதி. அந்த சமநிலையை இன்றைக்கு ஈமச் சடங்குகளை கூட ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சில சடங்குகளை கூட பெண்கள் செய்கிறார்கள் என்று எடுத்து காட்டினார். ஆனால் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார் என்பார். அந்த பெண்களுக்கு ஞானம் இருக்கிறது, ஆனால் அந்த ஞானத்தை வெளிக்காட்ட முடியாமல் சில ஆண்கள் அவர்களை பெண் கல்வி கொடுக்காமல் தடை செய்கிறார்கள் என்றும், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று அவரே சொல்லியிருப்பார். அந்த விந்தை மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. பெண்கள் படித்து மிக சிறப்பான துறைகளிலே முன்னேறி வருகிறார்கள் என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டினார். நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்பார். அதுபோல பல்வேறு பிசாசுகள் நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த பிசாசுகளை இன்றைய காலகட்டங்களிலே ஒழிப்பதற்காக இன்னும் ஒரு சில தீவிரமான சட்டங்கள் தேவை என்பதையும் இங்கே கூறிக்கொண்டு, மிக அழகாக பாரதியினுடைய பெண்களுக்கான முன்னேற்ற கனவுகள் நிறைய பங்கு முன்னேறி இருக்கிறது, நனவாகி இருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். பாராட்டுகள் அம்மா, வாழ்த்துகள். அடுத்து தொடர்ந்த சுற்றிலே பார்க்கலாம். அடுத்ததாக, பெண்களுக்கு மட்டும் விடுதலை கொடுத்தால் சமூகத்திலே இன்னும் எத்தனையோ அடிமைத்தனங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த அடிமைத்தனங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், சமூகம் விடுதலை அடைய வேண்டும். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்ந்தாலும் சில இந்த சமூகங்களிலே சில அடிமைத்தனங்கள், மூடத்தனங்கள், அவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சமூக விடுதலைக்காக பாடுபட்டவன் தான் பாரதி. அவனுடைய கனவு என்ன, அந்த கனவின் மூலமாக எது எல்லாம் இன்றைக்கு நினைவாகி கொண்டிருக்கிறது என்பதை பேச வருகிறார் கவிஞர் உமா நரசிம்மர் அவர்கள். வாருங்கள் அம்மா உமா நரசிம்மன் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய விவாதத்தை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை துவக்குவதற்கு முன்னால ஒரு சிறிய வேண்டுகோள். கடந்த 2 நாட்களாக என்னுடைய தொண்டை சிறிது சரியில்லை. அதனால குரல் சில மாறுபாடுகள். வணக்கங்களை தெரிவித்து, நடுவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, பட்டி தொட்டி எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையை ஊற்றிய பாரதியினுடைய கனவு சமூக விடுதலை என்ற அமைப்பில் எவ்வாறு நனவாகியுள்ளது என்பதை பற்றி உங்களிடையே சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். சமூகம் அப்படிங்கிறது ஒரு சிறிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம கருத முடியாது. பல அமைப்புகளினுடைய கூட்டு கலவையே சமூகம். சமூகத்தின் விடுதலை என்பது அந்த பொருளினுடைய முழு அர்த்தத்தையும் நாம் அனைவரும் அறிந்தவர்களே. எண்ணியதை எண்ணியபடி எண்ணிய இடத்தில் செய்வதற்கு உரிய உரிமையே விடுதலை எனப்படும். அந்த நிலையை பார்க்கும்போது இன்றைய சமூகத்தில் நாம் அனைவருமே நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் கூடக்கூடிய செய்யக்கூடிய நிலையில் உள்ளோம். சமூகத்தில் விடுதலை என்பது பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம், ஆண் பெண் ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, மத ஏற்றத்தாழ்வு நீக்கம் என பல அமைப்புகளை தன்னிடத்தே கொண்டது. பாரதியார் இருந்த காலத்துல சமூகத்துல இத்தனை ஒற்றுமை நிலையவில்லை. ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தில்
குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே இதில் பிரயாணம் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட வகுப்பினருக்கே இந்த படிப்பு, குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவருக்கு மட்டுமே இப்படியான ஒரு வாழ்க்கை என்ற நிலை முற்றிலுமா இன்னைக்கு மாறி இருக்கு. அதை நாம் அனைவருக்கும் தெரியும். நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பெண் கல்வி, எனக்கு முன்னால் பேசிய சிவகாமி அம்மா கூறியதை போல இந்த பெண் கல்வி பல அளவில் முன்னேறி இருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம். ஆண் பெண் சமம், ஆணுக்கு பெண் இங்கே சமமாக பல நிலைகளிலும் இன்று முன்னேறியுள்ளனர். அது மட்டுமல்லாது, முன்னிருந்த காலத்தில் சமூகத்தில் தன்னுடைய தலைவரோ தனக்கு மேலுள்ள அதிகாரியோ மற்றவர்களோ ஒரு தவறை செய்யும் பொழுது கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த தவறை சுட்டி காட்ட உரிமை தரப்படவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல. மக்கள் அனைவருமே இயல்பான சுதந்திரத்தை எல்லா நிலைகளிலும் பெற்றுள்ளனர். அது சிறு குழந்தை முதல் பாராளுமன்ற பல விஷயங்களையும் அது தன்னிடத்தே அடக்கியுள்ளது. இது நாம் அனைவரும் அன்றாட சமூக வலைதளங்களில் இன்று நாம் பார்க்கின்றோம். நாம் சில சமூகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம விளையாட்டாக நாம் பேசினாலும் உரிமை என்பது முன்னேற்றத்தின் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு அந்த உரிமை நாம் அனைவருக்குமே இருக்கிறது. இது பாரதியினுடைய அடிப்படை கனவு. ஒரு பெண்ணுக்கு அவள் மனதில் இருக்க கூறக்கூடிய உரிமை, குழந்தைக்கு தன்னுடைய நிலையை தன் தாயிடம் கூறக்கூடிய உரிமை, ஒரு ஆணுக்கு அவனுடைய உளைச்சலை நண்பர்களிடம் கூறக்கூடிய உரிமை, அடிப்படை உரிமை இன்று நாம் அனைவருமே பெற்றுள்ளோம். இது பாரதியினுடைய அடிப்படை கனவு. இந்த கனவுதான் கட்டிடத்திற்குரிய அஸ்திமானம் போன்று சமூகத்தினுடைய அஸ்திமானம் என்னன்னா, நினைப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய உரிமை நாம் அனைவரும் பெற்றுள்ளோம். பெண் கல்விக்கு ஏற்றத்தாழ்வில்லாத சமூகத்திற்கு இதுவே அடிப்படை என்று நான் கருதுகிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்று அனைத்து கல்வியும் அனைத்து நிலைகளிலும் அனைத்து உரிமைகளுமே இன்று நம்மிடையே உள்ளது. இதுவே முன்னேற்றத்தினுடைய ஆணிவேரினுடைய முதல் கட்டம். அது மட்டுமல்லாது, ஒரு காலத்தில் கணவன் என்பவன் மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவு அவர்கள் ஈடுபாடு கொடுத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடாம், மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் களியழிப்பது பெண் கடவரமல்லா, கைகள் சேர்த்து கழுத்து நின்று ஆடுவோம் என்று கூறிய பாரதியினுடைய கனவு இன்று நினைவாகிறது. மனைவியினுடைய மாண்புமிகு வார்த்தைகளும் இன்று கணவன்மார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளனர். இது போன்று பல நிலைகளிலும் இன்று நம் சமூகம் விடுதலை அடைந்துள்ளது என்பதை இந்த முதல் சுற்றிலோடு மட்டுமல்லாமல் அடுத்த சுற்றிலும் உங்களோடு கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. திருமதி உமா நரசிம்மன் அவர்கள் சமூகத்திலே கருத்துரிமை, யார் வேண்டுமானாலும் பேசலாம் என்ற ஒரு உரிமையை இன்றைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்று சொல்கிறார்கள். ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றுதான். இந்த சமூகம் மேம்பட கல்வியே மிகச்சிறந்த ஆதாரம். அனைவருக்கும் கல்வி கொடுக்கப்படும் பொழுது அந்த கல்வியின் மூலமாக மூடத்தனங்கள் ஒழிகின்றன, பிற்போக்கு சிந்தனைகள் ஒழிகின்றன, மனதிற்குள் ஒரு தைரியம் கிடைக்கிறது. அதன் மூலமாக தவறு எது சரி எது என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. அதன் காரணமாக தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு எண்ணம் மனதிலே தோன்றுகிறது என்பதுதான் சமூக விடுதலை என்பது. இந்த சமூகம் கல்வி கொடுத்தால் நிச்சயமாக உயர்நிலைக்கு அடையும் என்பதை அன்றைக்கே மற்ற எல்லா செயல்களை காட்டிலும் கல்விதான் சிறந்தது என்பதை அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் பாரதி கருதினார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல்,
அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் அழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார். அந்த எழுத்தறிவிக்கக்கூடிய அந்த கல்வியை 4 வகை ஜாதியினர் மேலோர் கற்பதே சிறப்பு என்ற ஒரு காலத்திலே இருந்ததை அனைவருக்கும் கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்ற உயர் சிந்தனையிலே அவன் வைத்து கருதியதால் தான் பாரதியை ஒரு தனியான ஒரு மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாக இந்த பாரதம் ஏற்றுக்கொள்கிறது. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எந்த காலத்திலுமே கல்வியை பெறுவது என்பது ஏழையால் முடியாத ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த ஏழைகளுக்கு கல்வி கொடுத்தால் அனைத்தும் இந்த சமூகத்திலே சமமாக்கப்படும் என்பதுதான் அவனுடைய உயர் சிந்தனை. அதனால்தான் கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று அவன் முன்னிறுத்தினான். இன்றைக்கு அந்த கல்வி பொதுவானதாக இருக்கக்கூடியதாக அந்த கல்வியை அனைவரும் கற்பதால் மனதிலே எண்ணத்திலே அந்த தைரியம் முளைத்து சமூகம் சமநிலையில் நடைபோடுகிறது என்கிறார் உமா நரசிம்மன் அவர்கள். இளைய பாரதத்தினாய் வா 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 என்று இளைஞர்களை கூவி அழைக்கிறார். சிறுமை கண்டு பொங்குவாய் என்று தன் மனதிலே இருக்கக்கூடிய அந்த கீழ் செயல்கள் யார் செய்கிறார்களோ அவர்களை எதிர்த்து நில் என்று கூறுகிறார் பாரதி. அப்படிப்பட்ட கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது என்பதை மிக சிறப்பானதொரு முறையிலே கூறிய உமா நரசிம்மன் அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து சாதி, இந்த சாதி அமைப்பு நீண்டதொரு காலமாக இந்தியாவிலே உலக அளவிலே நடைபோட்டு கொண்டு வந்தாலும் கூட இந்த சாதி தீண்டாமை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை நம்முடைய பாரதத்திலே அது கொடுமை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் பல்வேறு இன்னல்கள் இந்த நாட்டிலே நிகழ்கின்றன. சாதி ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற கருத்திலே பாரதியார் பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய படைப்புகளிலே படைத்திருக்கிறார். அந்த சாதி ஒழிப்பு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய விவாதத்தின் மூலமாக இங்கே முன்வைக்க இருக்கிறார் தமிழ் ஆளுமை வீரகனூர் ரவிச்சந்திரன் அவர்கள். வாருங்கள் ஐயா, பாரதி கண்ட சாதி ஒழிப்பு நனவானது என்ற கருத்திலே பேச வருகிறார். வாருங்கள். அனைவருக்கும் இந்த இனிய பொழுதும் வாழ்த்துக்களையும் பார்த்ததையும் தெரிவித்துக் கொண்டு பாரதியின் கனவுகளை இங்கே விவாதமாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா ராஜாமணி அவர்களுக்கும் ஐயா இளநடகன் அவர்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு இன்றைக்கு பாரதியின் கனவு நனவாயிருக்கிறது என்பதே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதை யாரும் மறுத்து பேச இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பாரதியின் காலம் எப்படி இருந்தது என்பதை அவர் பாடல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற இரு பிரிவாக அன்றைக்கு தீண்டாமை கொடிகட்டி பறந்தது. வர்ணாசிர தர்மத்தின் அடிப்படையில் 5 வகையாக பிரிக்கப்பட்டு, அம்மா கூட சொன்னாங்க 4 வர்ணங்கள் படிக்கலாம் என்று இருந்தது என்று. ஆனாலும் கூட அந்த படிப்பு ஒரு வர்ணம் மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதி 3 வர்ணத்தாரும் செல்வ செழிப்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. அன்றைய காலகட்டம் அப்படி. அதை உடைத்து இன்றைக்கு பல்வேறு தளங்களில் சாதி என்பது வெறும் போட்டுக்காக என்ற நிலைக்கு மாற்றியிருக்கிற பெருமை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், சாதியை சொல்பவர்கள் தோற்று கூட போகிறார்கள். சாதியின் அடையாளத்தில் சாதி அமைப்பாக நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தோல்வி தழுவி வருகிற சூழல் கூட இருக்கிறது. பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தார்கள் தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெறுவதில்லை. பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய குறுகிய பகுதியில் வாழக்கூடியவர்கள் வெற்றி பெற்று வந்துவிடுகிறார்கள். அது நிறைய இடங்களில் பார்க்க முடியும். சாதாரணமாக உள்ளாட்சி தேர்தலில் கூட சாதிய பலத்தால் நிற்பவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார் என்று பார்த்தால் பெரிய வெற்றி பெற முடியவில்லை. தேர்தலில்
நாங்கெல்லாம் போய் சீட்டு கேட்டோம்னா எங்களை முதல்ல கேட்கிற கேள்வி உங்க ஜாதி ஓட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்க தொகுதி நிக்கிறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஜாதி ஓட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைத்த பெருமை நமது சமூக மக்களுக்கும் பெரும்பங்கு பங்கு இருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. ஒரு கட்சி பெரிய சமூகத்திற்கு சீட்டு கொடுத்து விட்டால், அவர்கள் வென்று விட்டால் இந்த பகுதியை முழுக்க அவர்கள் ஆக்கிரமித்து அடாவடி செய்வார்கள் என்ற மக்களின் ஒரு உள்ள குமுறல் படார் என்று வெடித்து அந்த பெரும்பான்மை சமூகத்தை தோற்கடித்து சாதாரண சமூகம் என்று பல இடங்களில் நான் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு தொட்டால் தீட்டு என்ற சில சாதிகள் இருந்தது, பார்த்தாலே தீட்டு என்று சில சாதிகளை வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வீதியிலே வருகிற போது கையிலே கோல் வைத்து தட்டிக்கொண்டே வர வேண்டும். தட்டி கொண்டு வருகிற போது இந்த சமூகத்தை சார்ந்தவர் வருகிறார்கள் என்று அவர்கள் கதவை சாத்திக் கொள்வார்களாம், உள்ளே போய் விடுவார்களாம், வெளியே வரமாட்டார்களாம். பார்த்தாலே தீட்டு, உடனே குளிக்க வேண்டும், குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு இருந்தது. அதையெல்லாம் உடைத்த பெருமை பெரியாருக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் அம்பேத்கருக்கும் எவ்வளவு உழைப்புகள் களத்திலே களமாடி வந்தார்கள். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் கூறுவதின் சரியான கருத்தில் இன்றைக்கு கோயிலுக்குள்ளே நுழையாதே என்று ஒதுக்கிய சாதிகள் தான் இன்றைக்கு அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்று அந்த கோவிலையை நிர்வாகிக்கிறார். எனவே கும்பிடுறன் சாமி என்பதற்கு எதிராகவே நின்று கும்பிடும் சாமிக்கு எதிராக இல்லை என்று வாழ்ந்த பெரியவர்கள் தான் இன்றைக்கு சாதி ஒழிப்பினை முனைப்புகிறார். இன்றைக்கு சாதி என்பது வெறும் அடையாளத்திற்காக சான்றுகளில் இருக்கிற நிலையில் தான் இருக்கிறது. திருமணங்களில் கூட இல்லை. இன்றைக்கு காதல் திருமணங்கள் பெருகிவிட்டது, மனமொத்த திருமணங்கள் நிறைய நடக்கிறது. சம அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் இன்றைக்கு வளர்ந்து விட்டது. தன் சாதியில் தான் பெண் எடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்ற நிலை கூட மாறிவிட்டது. இன்றைக்கு பல தளங்களில் உருவாகி இருக்கிற மாற்றங்கள் நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆளுமைகளாக இருக்க வேண்டும், தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தொழில் செய்ய வேண்டும், தன் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், தன் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே அத்தனை திறமைகளையும் வைத்திருக்க வேண்டும், அடையாளம் காணப்படும் போதே தன் சமூகம் சார்ந்தவரா என்று பார்த்து அடையாளம் கண்டு அவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற சில தவறுகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது அத்தனை தளங்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனாலும் கூட பாரதியின் கனவு அன்றைக்கு இரட்டை கோளை இருந்தது. ஊருக்குள்ளே போகிற போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் உட்கார்ந்து தேநீர் குடிக்கலாம், ஆனால் அதை சில நின்று கொண்டு ஒரு நீட்டமாக ஒரு களி மாதிரி வைத்திருந்த அந்த களியை ஓட்டை போட்டு அந்த களியிலே தேநீர் ஊற்றுவார்கள் அல்லது குடிநீர் ஊற்றுவார்கள். கீழே ஒரு கொட்டாஞ்சி வாங்கி வச்சிருந்து அதை முண்டு குடிக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் அன்றைக்கு இருந்தது. இதெல்லாம் பாரதி பார்த்தார். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சமமாக அனைவரும் காப்பி கடையில் இருந்து அனைத்திலும் சமமாக உட்கார்ந்து குடிக்கிற நிலையில் இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் கள்ளச்சாராய கடையிலே கூட குறிப்பிட்ட சமூகம் தான் உள்ளே சென்று குடிக்க முடியும், குறிப்பிட்ட சமூகம் வெளியிருந்து தான் குடிக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் இருந்தது என்று நாம் படித்திருக்கிறோம். அதையெல்லாம் உடைத்த பெருமை இன்றைய மக்களுக்கும் பெரும்பங்கு இருக்கிறது, தலைவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. தலைவர்கள் படைநடத்தினார்கள், மக்கள் அதை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு பாரதியின் கனவு முழுமையாக நிறைவேறியிருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதி என்ற அடையாளமே சொல்வதற்கு கூச்சப்பட்ட காலம் உண்டு. இன்றைக்கு சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள், பேருக்கு பின்னால் சாதி போடுவதே தவறு, அசிங்கம், அவமானம் என்ற இருந்த காலம் எல்லாம் உண்டு. அது திராவிட இயக்கத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட சில பேர் இன்றைக்கு அடையாளமாக தேசிய தலைவர்களையே சாதி தலைவர்களாக அடையாளம் காட்டக்கூடிய கொடூரம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. படித்த மேதைகள் சொல்லக்கூடியவர்கள், படித்த ஆளுமை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தேசிய தலைவர்களை எல்லாம் சாதிய அடையாளமாக காட்டி, காந்தி இந்த சாதியை சார்ந்தவர், நேரு இந்த சாதியை சார்ந்தவர், பெரியார் இந்த சாதியை சார்ந்தவர், காமராஜர் இந்த சாதியை சார்ந்தவர், அண்ணா இந்த சாதியை சார்ந்தவர் என்று சாதி அடையாளத்தை பூசி அவர்களை சாதிக்குள்ளே அடைக்கிற கேவலமான நிலையில் இன்றைக்கு படித்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது என்பது வருத்தமான விஷயம்தான். ஆனாலும் கூட பாரதியின் கனவு முழுமையாக நிறைவேறியிருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். காரணம், இவர்கள் எத்தனை அடையாளங்கள் பூசினாலும் மக்கள் அதை புரிந்து கொண்டு புறந்தள்ளக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள். சாதியை வேரோடு அடித்த நிலையில்தான் இருக்கிறது. ஆங்காங்கே சில இடர்பாடுகள், சில அடையாளங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது காலப்போக்கில் மாற்றம் செய்யப்படும். அதற்கான தேவைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை இந்த முதல் சுற்றில் நான் சொல்லி அடுத்த சுற்றில் சந்திக்கிறேன் என்று உங்களோடு விரைவித்துக் கொள்கிறேன். சிறப்பு 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 ஐயா.
பாரதி கண்ட சாதி ஒழிப்பு கனவு முழுமையாக நிறைவேறி இருப்பதாக கூறவில்லை. உண்மைதான். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நாம் கண்ட அந்த காட்சிகள் இன்றைக்கு இல்லை. அதுவும் நகர்ப்புறங்களிலே அந்த சாதிகள் என்ன என்பது தெரியாத ஒரு காரணத்தினால் அங்கே அனைத்து சாதி பிரிவினரும் கலந்து இருப்பதனால் அப்படிப்பட்ட அந்த குற்றங்கள் அதிகமாக இல்லை. ஆனால் கிராமங்களிலே இன்றைக்கு கூட இருகுவளை திட்டம் இருக்கிறது. ஐயா சொல்கிறார், கொட்டாங்கச்சியில கூழ் வாங்கி குடிக்கிறது, இரு கைகளை ஏந்தி தண்ணீர் குடிப்பது, அந்த இருகுவளை முறை மாறிவிட்டாலும் கூட ஒரு நாகரீகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமத்திலே வசிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அந்த எவர் சில்வர் டம்ளரு கப்புல கொடுக்கறது ஒருத்தருக்கு, அந்த யூஸ் அண்ட் த்ரோன்ற அந்த பேப்பர் கவர் இருக்கிறது இல்லையா, அது கொடுக்கறது ஒருத்தருக்கு. ஆக இருகுவளை திட்டம் வேறு மாதிரியாக சில இடங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதே ஒழிய முழுமையாக ஒழிந்ததாக சில இடங்களிலே இல்லை. அதையும் நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அனைவரும் கோவிலுக்குள் செல்லலாம் என்ற ஒரு நிலை சட்டத்தின் மூலமாகத்தான் இன்று கடுமையாக்கப்பட்டு, அதுவும் அவர்களுக்கு தனியான ஒரு நேரத்திலே ஒதுக்கப்படுகிறதே ஒழிய மக்கள் இன்றும் அவர்களுடைய அடிமனதிலே சிலர் சாதி வெறியை வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்வதற்கில்லை. அது பலரும் அதை ஒழித்து கட்டிவிட்டாலும் கூட ஒரு சிலர், அந்த ஒரு சில என்பது மட்டும்தான் இன்னும் முழுமையாக பாரதியினுடைய கனவு நனவாகவில்லை என்பதற்கு ஒரு சான்றாக காண்கிறோம். ஔவையார் சொன்னார், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி, பிறருக்கு ஏழையாளர்களுக்கு கொடுத்தவன் மட்டுமே உயர்ந்தவன் என்றார் ஔவையார். ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறார், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்கிறார். அந்த நீதியையும் மதியையும் பெற்று அன்பையும் கொண்டவர்கள்தான் மேலோர். அவர்களால் மட்டும்தான் இந்த சாதியை ஒழிக்க முடியும் என்பதுதான் பாரதியாரினுடைய கருத்து. யாருடைய மனதிலே அன்பு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக எதையும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட உள்ளங்கள் தேவை என்பதை பாரதி கனவு கண்டான். அது இன்றைக்கு பலரிடமும் நனவாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இது முழுமையாக நினைவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டினார் திருவாளர் தமிழாளுகை வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா, மிகுந்த சிறப்பு. இவரை தொடர்ந்து பாரதி சுடர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் நாட்டுப்பற்று என்ற தலைப்பிலே பாரதி கண்ட கனவு நினைவாகி வருகிறது என்பதை இங்கே தன்னுடைய விவாதங்கள் மூலம் முன்வைக்க வருகிறார். வாருங்கள் ஐயா, வாருங்கள். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம் என்ற பாரதியின் வரிகளை ஆடி இந்த விவாத அரங்கத்தில் இன்னைக்கு நாட்டுப்பற்று பாரதி கண்ட கனவு நனவாகி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு வந்திருக்கு. வழக்கமாக விவாத அரங்கங்களிலே நனவாகவில்லை என்பதாக பேசுவதற்கு விவாதத்தை தொடங்குவார்கள். ஆனால் இந்த விவாத அரங்கம் முற்றிலும் மாறுபட்டதாக பாரதியின் கனவு நனவாகி இருக்கிறது என்று 5 தலைப்பில் கொடுத்து பேச அழைத்திருப்பது என்பது ஒரு நேர்முக சிந்தனையாக, நேர்மறை சிந்தனையாக அமைந்திருக்கிறது. அதற்காக என்னுடைய முதற்க நன்றிகளை இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி அம்மையாருக்கு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியோட நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தாய் திருக்குறள் கொண்ட திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு
என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும், சமீபத்திலே அவர்கள் பாரதி சுடர் என்ற விருதை பெற்றார்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்தேன். திருமதி வித்யா ராஜசேகர், திரு ஆர் ரவிச்சந்திரன், திருமதி உமா ஆகியோர். நாட்டுப்பற்று அது ஒரு கனவாக இருந்தது பாரதிக்கு. எப்பொழுது? 1921க்கு முன்னாடி. அப்பவே அந்த கனவு போய் அது நனவு ஆயிடுச்சு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த கனவை நனவாக்கி பார்த்து விட்டான் பாரதி. பாரதியே நனவாக்கி பார்த்த அந்த நாட்டுப்பற்றை நாம எதுக்கு அந்த கனவு? அது நனவுதான், நனவாகி விட்டோம். இன்று அழகா தொடங்குறான். சேரண நாட்டிலே பின்வருவோம், வெற்றிலையை மாறுகொள்வோம், கோதுமை வாங்கிப்போம். இந்த பண்டமாற்றை பற்றி பேசுகிறான். இது பொருளாதார பிரச்சனை. ஒரு கவிஞனுக்கு தேவையில்லாத விடையாது. பொருளாதாரம் கவிஞனுக்கு தேவையில்லை. ஆனா பாரதி என்பது வெறும் கவிஞன் மட்டுமல்ல, உண்மையிலேயே இந்தியாவில் பிரதமராக ஆகியிருக்க வேண்டிய தகுதி பெற்றவன் பாரதி. சொல்றான், எல்லாத்தையும் பண்டமாற்றை பற்றி பேசுறான், பொருளாதாரத்தை பத்தி பேசுறான், நாட்டுடைய தேவையை பற்றி பேசுறான். இதெல்லாம் இன்றைக்கு நினைவாக இருக்கிறதா இல்லையா? ஒரு சாம்பார் வைக்கணும்னா மகாராஷ்டிரா வந்து பருப்பு வரணும், அந்த ஊர்ல இருந்து புளி வரணும், இந்த ஊர்ல இருந்து மிளகா வரணும், அந்த வந்து மிளகா வரணும், இன்னொரு ஊர்ல இருந்து வெங்காயம் வரணும். இப்படி வந்தாத்தான் அந்த சாம்பார் வைக்க முடியும். அந்த ஒற்றுமை உணர்வு அதுதான் நாட்டுப்பற்று. அது ஓங்கி இருக்கிறதா இல்லையா, வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் பாரதி கண்ட கனவு நிறைவேறியது. பாரத சமுதாயம் என்று தோல் கொட்டுவோம் என்று வீர முழக்கமிட்டார். இன்றைக்கு பாருங்கள், ஒரு விளையாட்டு, சாதாரண விளையாட்டு கிரிக்கெட் என்பது ஒரு சாதாரண விளையாட்டு. அது ஒரு நாள் நடந்தது போய் இப்ப அது 20 ஓவருக்கு இப்ப 10 ஓவரா மாற்றி வச்சிருக்காரு. ஆனால் அந்த கிரிக்கெட் விளையாட்டிலே இந்தியா வெற்றி பெறுகிற போது இந்தியர்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டம் இருக்கிறதே, அது எத்தகையது? இந்தியா ஏதேனும் ஒரு போட்டியிலே தோல்வி அடைந்து விட்டால் இவன் முகமெல்லாம் வாடிவிடும். இது ஒன்றும் இந்தியாவுக்கும் ஒரு நாட்டுக்குமான யுத்தம் கிடையாது, இந்தியாவுக்கும் ஒரு நாட்டுக்குமான பொருளாதார பிரச்சனை கிடையாது. ஒரு சாதாரண விளையாட்டு. அந்த விளையாட்டில் கூட தோற்று விடக்கூடாது என்ற உணர்வு பெரியவர்களை காட்டும் வளருகிற இளைஞர்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற சொன்னால், பாரதி கண்ட கனவு, அந்த நாட்டுப்பற்று ஏதேனும் ஒரு வகையிலே அவன் சார்ந்த வகையிலே இருக்கிறது. அவன் ஒரு 18 வயது பையன், அவனுக்கு என்ன தெரியுமோ அந்த வகையிலே அவன் நாட்டுப்பற்றை காட்டுகிறான். அவனே 40 ஆகிற போது, 40 ஆண்டு ஆகிற போது இன்னும் சிறப்பாக வேறு வகையிலே காட்டுவான். அவன் 60 வயதாகிற போது மேலும் சிறப்பாக வழிமுறைகளை காட்டுவான். இதுதான் நாட்டுப்பற்றுடைய வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும். ஆனா எப்பவுமே குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் இல்லாமல் இருக்கு, எப்போது இருக்குது. நாட்டுப்பற்று வாழ்ந்துருச்சா? அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், ஆமா நாட்டுப்பற்று வாழ்ந்துருக்குது, நம்ம நாடு பல நாடுகள்ல வாங்கி இருக்கிற கடன் இருக்க, அது பல லட்சம் கோடி, அந்த நாட்டினுடைய பற்று வளர்ந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் வேடிக்கையா பேசலாம், இதெல்லாம் வேடிக்கையா பேசலாம். ஆனால் நாம் அந்த வாங்கி எந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், 1947க்கு முன்பு அல்லது 1921க்கு முன்பு இருந்த இந்தியா இப்போது இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, இது மிக்கோங்கி மேலோங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே இந்தியாவை சேர்ந்தவர் போட்டியிடலாம் என்கிற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் நாம் நம் நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றுதான். வெறும் தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்ட வளர்ச்சி அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிறப்பாக வர வேண்டும் என்ற எண்ணம் இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அது வருகிறது. சின்ன விடயம் அது சொல்லி முடிச்சுக்கிறேன். விரைவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று ஒரு பாடல் உண்டு. இதற்கு நிறைய பேரு நான் கூட சுதந்திரம் என்று புரிந்து வைத்திருந்தேன். இந்த கவிஞன் சுதந்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறான், இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்த போது, இந்த விவாத அரங்கத்துக்கு வந்த போது எனக்கு ஒரு புதிய செய்தி தெரிந்தது. அவன் வாங்கியது, இரவிலே அவன் வாங்கியது சுதந்திரம் அல்ல, கருப்பு நிற கம்பளி, ஜமக்காலம்.
அத போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இன்னும் விடியல அதை திறந்து பாடுறா. அந்த ஜம்கத்தை திறந்து பாரு. திறந்து பார்த்தா விடிஞ்சு தெரியும். அந்த கவிஞர் சொல்றா, நீ ஒரு கருப்பு கம்பளியை வாங்கி போத்திக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாய், இரவிலே வாங்கினாய், இன்னும் விடியவில்லை என்று சொல்கிறாய். உனக்கு விடியாது. நீ அந்த கம்பளியை எடுத்து விடு. உனக்கு இந்த நாட்டு பற்று தோங்கி இருப்பது தெரியும், இந்த நாடு வளர்ந்திருப்பது தெரியும். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இன்றைக்கு எவ்வளவு அரசியல் கட்சிகள் எதற்காக வருகிறது? நாட்டுப்பற்றுதான் காரணம். மேலோட்டமாக சொல்லிவிடலாம் சுயலாபம் என்று. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சுயலாபத்துக்காக வரவில்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி இல்லை. சில அரசியல் கட்சிகள் உண்மையிலேயே மக்கள் நலத்தை முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றன, செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன, தங்கள் உயிரை கூட கொடுத்து கொண்டிருக்கின்றன. தங்கள் உயிரை கொடுத்து, தங்கள் உடமையை கொடுத்து எல்லாம் போராடுகின்றன. வ.உ.சி. கண்ட அந்த விடுதலை இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே மனசிலே இருக்கிறது. இன்றைக்கு வாழும் இந்தியர்கள் மனசிலே இருக்கிறது. 140 கோடி இந்தியர்கள் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி, பாரதி கண்ட கனவு முழுமையாக நிறைவேறி இருக்கிறது. நன்றி, வணக்கம். சிறப்பு 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 ஐயா. நான் பாரதி கண்ட நாட்டுப்பற்றின் கனவு முழுமையாக நிறைவேறி இருக்கிறது என்று அற்புதமாக இங்கே விவாதத்தை எடுத்து வைத்தார். 1000 உண்டிங்கு ஜாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்று எழுதியிருப்பார். எங்களுக்குள்ளே 1000 பிரிவினைகள் இருக்கும், 1000 சண்டைகள் இருக்கும். ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு போலத்தானே தவிர இதுல அந்நிய நாடு வந்து இங்கே புகழ்வதற்கு ஒன்றுமில்லை என்று அன்றே பாடியிருப்பான். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிவோம் என்று அழகாக சொல்லியிருப்பார். பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோம் என்பதுதான் பாரதியினுடைய திடமான நம்பிக்கை. பூமியில் யாருக்கும் இனி அடிமை செய்யோம் என்று அந்த பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்பது அவனுடைய கருத்தாக இருந்தது. அப்படி எந்த நாட்டிற்கும் நாங்கள் இனி அடிமைப்பட மாட்டோம், எங்களுக்குள்ளே 1000 உட்பூசல்கள் இருக்கலாம், ஆனாலும் எங்கள் நாட்டுப்பற்றை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதுதான் பாரதியினுடைய கனவு. அந்த கனவு நனவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய அறிவியல் சிந்தனைகள் முழுமை பெற்றிருக்கின்றன என்பதை மிக அழகாக இங்கே கூறினார் ஐயா. காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்பது இன்றைக்கு வயல் வெளிகளிலே இருக்கக்கூடியவர்கள் கூட கையிலே அந்த அலைபேசியை வைத்துக் கொண்டு உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஒற்றை வார்த்தைக்குள் அடக்கி கொள்ளக்கூடிய அந்த கருத்துக்களை, அந்த அறிவியல் சிந்தனைகளையும் நாம் பார்க்கிறோம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்றான். உண்மையில் இந்தியர்கள் சந்திர மண்டலத்தை கண்டு தெளிந்தார்கள் என்பது அற்புதமான கருத்தாக அவனுடைய சிந்தனைகள் நனவாகி இருக்கின்றன. நாட்டுப்பற்று மேலோங்கி இருக்கிறது. அவரவர்களுடைய நிலையிலே அவரவர்கள் நாட்டுப்பற்றை கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக அற்புதமாக இங்கே விவாதத்தில் முன்வைத்தார் பாரதி சுடர் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா, நன்றி. அதைத் தொடர்ந்து இசைக்குயில், மயிலை இசைக்குயில் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் பாரதி கண்ட மொழிப்பற்று, அவனுடைய மொழி சிந்தனைகள் நனவாகி இருக்கின்றன என்பதை இங்கே முன்மொழிய வருகிறார். வாருங்கள் அம்மா. திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள், இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பாரதியினுடைய மொழிப்பற்று நினைவானது என்பதை பற்றி பேச. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை பணிந்து, நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இன்று நெறியாளராய் சிறப்பாய் பொறுப்பேற்றிருக்கும் தலைமை திருமதி பாரதி சுடர் ஔவை ராஜாமணி அம்மா அவர்களை வணங்கி, என்னுடன் விவாதம் செய்ய வந்திருக்கும் சகோதர சகோதரிகளை வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல், இனிதாவது எங்கும் காணோ. மகாகவி பாரதியார் உரைத்தார். அழகான, அவருக்கு 32 மொழிகள் தெரியும் சொல்றாங்க, 7 மொழி தெரியும். ஆனா அவர்
தமிழதான் வந்து அதுல வந்து முக்கியமா சொல்றார். அதுல வந்து என்ன அப்படின்னா, யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி. அது வந்து இப்போ கனவு, அவரோட கனவு நினைவாயிருக்கா அப்படின்னு. கண்டிப்பா நினைவாயிருக்குங்க, கண்டிப்பா நினைவாயிருக்கு. என்ன அப்படின்னா, குழந்தைகள்ல இருந்தே வரேன், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் பள்ளிகள்லயும் கட்டாயம் இதுவா வச்சிருக்காங்க, வச்சுட்டு படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆசையா படிக்கிறாங்க பசங்க. வெளியிலேந்து வந்த குழந்தைகள் கூட ரொம்ப, அதாவது வெளி மாநிலங்களிலேந்து வந்த குழந்தைகள் கூட தமிழ் வந்து ரொம்ப ஆர்வமா படிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குழந்தை கூட பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து 16 இத முடிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 16 குறள் இல்ல நான் சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. அது மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா இப்போ முக்கியமான ஒண்ணு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்தவர்களை வைத்தே நான் சொல்றேன். எனக்கு தெரிந்த திரு நீலகண்ட தமிழன் ஐயா எழுதிய ஒரு இது, ஞாலம் புகழும் தமிழ் வழியில் நன்கு படித்திடு, என்ற நாளும் வாழும் தமிழ் மொழியில் கலப்பு தவிர்த்திடு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சொல்லி அதை வந்து நாங்கெல்லாம் பாடி எவ்வளவு ஆசையா நாங்கெல்லாம் அதை பாடிட்டு இருக்கோம். அப்ப தமிழ் மொழி பரவிட்டு இருக்கு, நல்லாவே பரவிட்டு இருக்கு, நல்லா எல்லார்கிட்டயும் இருக்கு. அது மாதிரி திருமதி ராஜாமணி அம்மா எழுதிய தங்க சங்கிலிகள் பாத்தீங்கன்னா விருப்பமா படிக்கிறாங்க எல்லாருமே. அந்த கதை வந்து அவ்வளோ வந்து எளிமையா இருக்கு, அது வந்து எல்லார்கிட்டயும் போய் சேருது. அந்த மாதிரி நிறைய ஏன் இவங்களே வந்து இப்போ சிவகாமி அம்மாவே வந்து தமிழில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆர்வமா தமிழ்ல அதுல பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமா நிறைய தமிழ் சங்கங்கள் துவங்கியிருக்காங்க. நிறைய வந்து நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, எங்க தெரியுமா, அவரை வந்து புகழ்ந்தாங்க ஒருத்தங்க. பாரதம் கொண்டு பாரதம் வலம் வந்தான் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த அத வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரோ. இப்பயும் என்னன்னா எல்லா இடத்துலயுமே அது விரவி கிடைக்கிறது. ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இளங்கலை இது இருக்கு இல்லையா, ஐயங்கலை, அதாவது வலை வழி கொள்முதல்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது இணைய வழியில் பொருள் வாங்குவது. அதுலயே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு இது வருது நம்மளுக்கு. நம்ம போய் கேட்டோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. நம்ம போய் அவங்க வந்து தமிழ் மொழியில வந்து நீங்க கேட்கலாம், அதுல கேட்டு பண்ணலாம். அது மாதிரி எரிவாயு உருளை இதெல்லாம் இவ்வளவுலாம் வேண்டாங்க. நான் வந்து ஆரம்பத்துல வந்து நிறைய வந்து ஆங்கில வார்த்தைகள் நிறைய சேர்ப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வாக்கியத்துல ஒரு 5 ஆங்கில வார்த்தையாவது சேர்ப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா 1ஓ 2ஓ தான் சேர்க்கிறேன். அதுவே எனக்கு வந்து ஒரு மெய்ப்படாத உறுதி அப்படின்னு நான் சொல்வேன். நான் நல்ல வெற்றி அப்படின்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கடைகள் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ்ல வந்து போடுறாங்க. பலகை வந்து தமிழ் பலகை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு, இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். நிறைய இயற்றிருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாத்திருக்காங்க, நிறைய வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அத வந்து பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. பண்ணிருக்காங்க. அக்னி சிறகுகள் அவர் அப்துல் கலாம் எழுதினது, அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதினார். ஆனா அத தமிழ்ல வந்து மொழி பெயர்த்திருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கேன் மேன் சேஞ்ச் த கிளைமேட் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. அது வந்து தமிழ்ல, அதாவது அவர் வந்து என்ன சொன்னாரு, அறிவியல்லாம் வந்து நிறைய வந்து தமிழ்ல வருது இல்ல, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தட்பவெட்ப நூல்களை பற்றி அதை வந்து மாத்தி இருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் நிறையவே நடந்திருக்கு. சோ தமிழ் சங்கங்கள் நிறைய தொடங்கியிருக்காங்க. தமிழில் அர்ச்சனை செய்யப்படுகிறது. அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்க. தமிழில் அர்ச்சனை கேட்டா பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் பாடல்களை எல்லாரும் விரும்பி பாடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வந்து டிசம்பர் மாத இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடல்களை நிறைய பேர் பாடுகிறார்கள், தனியா அதுக்குன்னே பாடுறாங்க. அது மாதிரி திருப்புகழ்ல நிறைய வந்து பரிசுகள்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய விரவி கிடக்குது. நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா சின்னஞ்சிறு கிளியே அப்படின்னு ஒரு புக்கை எழுதி, ஒரு புத்தகத்தை எழுதி குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து அதை சேர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். தமிழ் நல்லா பரவி இருக்குன்றத
நல்லா காட்டுற விஷயம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இணைவேன் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமை அம்மா, அருமை. நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தமிழ் பரப்பும் செய்தியாளராகவே நாம் இவரை நியமிக்கலாம் போலும். நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய எவ்வளவு வேலைகள் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பணிகள் செஞ்சிருக்கோங்கிறத ரொம்ப அற்புதமாக இவர்கள் தன்னுடைய பற்றின் மூலமாக இங்கே வெளிக்காட்டினார். அருமை அம்மா, நிச்சயமாக. ஒரு காலத்துல மணிப்பிரவாள நடை அப்படின்னு இருந்தது. அந்த நடையெல்லாம் தனித்தமிழ் இயக்கமாக மாறி மாறி பின்னால வந்து தமிழ் சொற்களே அதிகமாக பயன்படுத்தி பேசக்கூடிய நிலை நிச்சயமா உறுதியா இன்னைக்கு மாறி இருக்குன்னா அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களை எடுத்து பார்த்தோம்னா அந்த திரைப்படத்துல பல்வேறு வடமொழி சொற்கள் கலந்த ஒரு நடையாதான் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. நிறைய தமிழ் சார்ந்த நூல்கள் எல்லாம் வந்திருக்கு. மக்களுக்கு புரியற மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள்ல இந்த அர்ச்சனைகள், அந்த வழிபாடுகள் எல்லாம் தமிழில் வழிபாடு செய்யப்படும் அப்படின்னு எல்லாம் இப்ப சொல்றாங்க. அது மாதிரி திருக்குறள் வந்து உலக அளவுல பல மொழிகள்லையும் மொழிபெயர்த்திருக்காங்கிறது ஒரு சிறப்பு. சென்றடிவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற கருத்தும், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அந்த மொழி பெயர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு கருத்தாக, முதல்ல மற்றவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தமிழ் மொழியில அதை பெயர்த்து வெளி உலகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பாரதியாருடைய கனவு நனவாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நிறைய இன்றைக்கு ஆய்வியல் பட்டம் செய்யக்கூடிய கல்லூரிகள்ல போய் பார்த்தோம்னா அவங்க கேரள நாட்டு கவிஞர்கள் எழுதிய சிறுகதைகளை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து அதை வந்து ஆய்வு கட்டுரைகளா வைக்கிறாங்க. அது மாதிரி உலகத்துல பல மொழிகள்ல இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு நூல்களை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய தமிழ் மொழி பற்று கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழகாக இன்னைக்கு வந்து ஆங்கிலத்துலதான் எல்லாம் வருது அலைபேசியில அப்படின்னா எல்லாமே தமிழ்ல வருதே. எல்லாமே தமிழ்ல வரக்கூடிய அந்த எழுத்து முறைகளை எல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த மொழி பற்றுள்ளவர்களால மட்டும்தான் அப்படி கொண்டு வர முடியும். அது மாதிரி இலக்கணங்கள் நடத்துறதும் இலக்கியங்கள் அமைப்பா செயல்படுறது, நிறைய தமிழ்ச்சங்கங்கள் உருவாகி இருக்கக்கூடியது, இது எல்லாமே தமிழ் பற்றாளர்களாலதான் முடியும். அப்படிப்பட்ட மொழி பற்றாளர்கள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. பாரதியினுடைய கனவு நனவாகி கொண்டிருக்கிறது. முழுமையாக இன்னும் நிறைய நினைவானாலும் கூட இன்னும் நிறைய இடத்தை நோக்கி நாம நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாவும் இருக்கு. திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாரதியினுடைய மொழிப்பற்று நனவானது என்ற விவாதத்துல அந்த கருத்துல பேசினாங்க. அருமையம்மா, அருமை. மிக சிறப்பானதொரு விவாத கருத்துக்களம் நடந்து கொண்டிருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய இந்த அமைப்பின் மூலமாக. இன்றைக்கு பாரதி கண்ட கனவு நனவானது என்ற தலைப்பிலே இந்த விவாத மேடை நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் சுற்று ஓரளவு முடிந்திருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதிலே அவர்கள் அந்த முழுமையாக இன்னும் சில இடங்கள்ல அது போய் சேரல அப்படின்னாலும் அதுக்காக நாம என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், இன்னும் முழுமையாக்குவதற்காக நமக்குள்ள நாம என்ன செய்யலாம், இன்னும் நாம வெளிநாடுகள்ல நம்முடைய தமிழ் மொழியையோ நம்முடைய நாட்டு பற்றியோ தமிழர்களுடைய இனத்தையோ நமக்குள்ள இருக்கக்கூடிய சில கொடுமைகளையோ எல்லாம் வேறு இருக்கிறதுக்காக நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனைகளையும் இங்கே முன்வைக்க வருகிறார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனைகளை வரவேற்கும் முகமாக 2வது சுற்று அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. பாரதி கண்ட கனவு நனவானது என்ற தலைப்பிலே இன்றைக்கு பெண் விடுதலை சார்ந்த அவருடைய கனவு, அதை இன்னும் நாம எப்படி நினைவாக்குவதற்காக என்னெல்லாம் நாம செய்யலாம் அப்படின்னு பேசுவதற்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் இங்கே வருகிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு வாய்ப்பளிக்கப்படுகிறது. வாருங்கள் அம்மா. மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது பாரதி கண்ட கனவிலே பெண் விடுதலை மிகவும் சிறப்பாகவே முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பெண்களின் நிலை முன்னேற்றம் கண்டிருக்கிறது. ஆனால் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றத விட என்ன கேட்டீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதனால எல்லாத்துலயும் வந்து ஆண்களை பார்த்தோ மற்றவர்களை பார்த்தோ போட்டி போடுறதை விட்டுட்டு நம்மளுடைய தனித்தன்மை என்ன, நமக்கான வேலை என்ன அப்படின்னு நம்ம வந்து எப்படி இன்னும் நம்ம சிறப்பாக்குறதுன்னு
நமக்கு நாமே வந்து ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து அவர்களை போல் நாம் ஆக வேண்டும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா பெண்ணுக்கு வந்து பின்னடைவாதான் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் பெண் முன்னேற்றத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறி இருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் சமூகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து திறமைக்காக கிடைத்தாலும் அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய மனம் இல்லை. அவள் வந்து பெண், அதனால வந்து வேறு வழியில தான் வந்து சிறப்படைஞ்சிருப்பா, அதனாலதான் உயர்வடைஞ்சிருப்பா அப்படின்னு வந்து இன்னும் சிலர் வந்து நினைக்கிறார்கள். அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து மாற வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு திறமை இருந்தால் அவ வந்து முன்னேறுவா, அந்த பதவிக்கு வந்து அவர் வந்து தகுதியானவர் அப்படின்றத வந்து மனதார ஆண்கள் மட்டுமல்ல மற்ற பெண்களும் வந்து ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா பிற இடங்கள்லயும் சமூகங்களையும் சரி ஆண்களை விட பெண்களே வந்து அவர்கள் முன்னிலை இந்த மாதிரி பேசுவதுண்டு. அவ வந்து தப்பான முறையில தான் வந்து உயர்வடைஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த ஒரு பரிசாக அதை வந்து எண்ணுவதில்லை. அந்த ஒரு கண்ணோட்டம் வந்து கண்டிப்பாக மாற வேண்டும். அதாவது பெண்களை வந்து சதையாக மட்டும் பார்க்காமல் அவர்களுடைய திறமையையும் அறிவையும் வந்து மதிப்பிட வேண்டும். அது மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கடல் கடந்து போனாலும் வந்து இன்னைக்கு வந்து பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது வந்து கேள்விக்குறியாதான் இருக்குது. அதற்கு வந்து ஆண்கள் தான் வந்து முன்னெடுக்க வேண்டும். சகோதரராக, தந்தையாக, தோழராக, கணவனாக இப்படி சமூகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆண்னால் தான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கேள்விக்குரியாகுது. அப்ப அந்த மாதிரி அவர்களோட பயணிக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்பில் வந்து கவனம் கொண்டால் இன்னும் வந்து பெண் விடுதலை வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்ப ஈமச்சடங்கு வந்து பெண்கள் செய்யறாங்கன்னா அது பாராட்டுக்குரியதுதான் இல்ல. ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்க கூடாது. எதற்காக அந்த முறைய வச்சாங்க, ஏன் ஆண்கள் செய்யணும்னு வச்சாங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த மாதிரி சில சடங்குகள் எல்லாம் செய்யும் போது அது வந்து உடல் அளவுல அவங்கள பாதிப்படைய செய்யும். அதுவும் இல்லாம அந்த இறந்தவனுடைய பெண் வந்து எந்த பருவத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது சிறு குழந்தையாக இருக்கலாம், பருவ பெண்ணாக இருக்கலாம், இல்ல குழந்தை இருக்கலாம், இல்ல மாதவிலக்குல இருக்கலாம். பல்வேறு பருவங்கள்ல பெண்கள் இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தடங்களாக இருக்கும்ன்றதுனாலதான் அந்த வேலையை வந்து பெண்ணுக்கு கொடுக்காம அதை வந்து ஆண் செய்யட்டும் அப்படின்னு அப்ப வச்சாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல 8 பேர் 10 பேர் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆண் பிள்ளை இருக்கும். அதனால அது ஆண்கள் செஞ்சாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது குறைந்து இருக்கிறதே ஒரே ஒரு பெண் பிள்ளை தான், இல்ல 2மே பெண் பிள்ளை அப்படிங்கும் போது வேற வழி இல்லாம இன்னைக்கு பெண்கள் செய்யறாங்க. வாய்ப்பு அமையும் போது செய்யறதுனால தப்பு இல்ல. ஆனா எல்லாத்தையுமே நாங்க மாத்துவோம், எல்லாத்தையுமே நாங்க வந்து செய்வோம், ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அதை வந்து பாதிப்பா எடுத்துக்காம பெண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வேற இதுல வந்து முன்னேற்றத்தை வந்து செலுத்தணும். இதுதான் வந்து பாரதி கண்ட கனவுல நான் வந்து இன்னும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி. அருமை 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 அம்மா, அருமை. பொத்தும் பொதுவா பேசாம திருமதி சிவகாமி அவர்கள் அற்புதமாக ஒரு கருத்து சொன்னாங்க. பெண்கள் சமநிலை வேண்டாம், அவர்களுடைய தனித்துவம் அவர்களாகவே இருக்கட்டும். பெண் என்பது ஒரு தனித்துவம்னா அவர்களுடைய தனித்துவம் தனித்திறமையை காமிக்கட்டும். அதுபோல எல்லாமே நாம தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது சில நேரங்கள் அதுல இடர்பாடுகள் கூட வரும். அதனால எல்லாம் செஞ்சுட்டோங்கிறது ஒரு பெருமை அல்ல, அது செய்ய முடியாதவர்களுக்கு அது ஒரு தாழ்ச்சி அல்ல அப்படின்னு அருமையா சொன்னாங்க. ஈமச்சடங்குகள் சில நேரம் ஒரு கருவுற்ற தாயாக அவள் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கோ தன்னுடைய தாய்க்கோ அவளால அந்த நிலைமையில செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காமிச்சாங்க பாருங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். ஆனாலும் கூட முழுமையாக 100% இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் போன்ற அரசியல் அமைப்புகள்ல பெண்களுக்கு சரிவிகிதமான சமம் கொடுக்கப்படுறது இல்லை. அது ஒரு இது. அது மாதிரி கல்வி நிலையில பார்க்கும் பொழுதும் தொடக்க கல்வியிலையும் நடுநிலை கல்வியிலையும் உயர்நிலை கல்வியிலையும் இருக்கக்கூடிய அந்த சதவீதம், பெண் கல்வி சதவீதம் கல்லூரிகள்ல வரும் பொழுதோ ஆய்வுகள்ல வரும் பொழுதோ அவர்கள் அந்த அளவு இதுல இருக்கக்கூடிய சதவீதத்தை விட அது குறைந்துதான் காணப்படுது. அப்ப பெண் கல்வி மேல போக 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 குறைச்சலா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். இன்னொன்னு பாதுகாப்பு அற்புதமாக சொன்னாங்க. பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அவரவர்கள் அந்தந்த ஆணுடைய மனசுல மட்டுமே அது பதியணுமே தவிர எந்த சட்டங்களாலையும் எதனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பெண் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வெளியில போகும் பொழுது ஒரு பெண் எந்த காலகட்டத்திலையுமே தனியா போக முடியலங்கிறது அவளுக்கு இந்த சமூகம் செய்யக்கூடிய ஒரு வீழ்ச்சி தானே தவிர அது என்னதான் முன்னேறி இருந்தாலும் அந்த பெண் தனியாக செல்ல முடியவில்லை என்னும் பொழுது சமூகத்திற்கு அது ஒரு கேடு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு முழுமையாக
பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு எல்லாம் பாரதி கண்ட கனவாக இன்றைக்கு முழுமையடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்முடைய கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கிறத அற்புதமாக கருத்துகள் மூலமாக வெளிப்படுத்தின திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு பெண் சுதந்திரம், பெண் கல்வி என்பது இன்னும் முழுமையடையணும் அப்படிங்கிற கருத்துக்களை உங்களோட முன் வச்சுட்டு அடுத்ததாக ஐயாவா ஒரு நிமிஷம் வச்சிருக்கேன். அடுத்ததாக உமா நரசிம்மன் அவர்களை அழைக்கிறேன். அவர்களுடைய சமுதாய பற்று, சமூக பற்று எந்த அளவுல இன்னைக்கு முன்னேறி இருக்கு, அதுல ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு எல்லாம் நம்முடைய சிந்தனை ஓட்டமாக இங்கே முன்வைக்க வருகிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள். அம்மா வணக்கம். மீண்டும் இரண்டாவது சுற்றில் சந்திக்கிறதுல பாரதி கண்ட கனவு, பாரதி கண்ட கனவு வந்து நினைவாயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். ஆனால் எந்த இடத்துல நினைவாகுது அப்படின்னா சாதாரண நிலையில மட்டும்தான் நினைவாகுது. உயர்ந்த இடங்களுக்கும் அது இன்னும் சென்றடையல, அடிநிலையிலும் இன்னும் சென்றடையல. அடிநிலை அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளினுடைய ஆரம்ப நிலை. உயர்ந்த நிலை அப்படின்றது அந்த பொருளினுடைய வெற்றியினுடைய கடைசி நிலை. நீங்க இப்ப சொன்ன மாதிரி படிப்பு, ஆரம்ப படிப்பு, சமூகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூகம் அப்படிங்கிறது வந்து பல பொருட்களை, பல கருத்துக்களை தன்னிலே சேர்ந்ததுதான் சமூக விடுதலை அப்படின்றது. இப்ப பெண்களுக்கு படிப்பு அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது ஒரு கல்லூரி படிப்பு வரைக்கும் போறாங்க. அதுக்கு மேல வந்து போகும்பொழுது படிப்பு அங்கேயே நிக்குது. அதே மாதிரி மொழி பற்றும் சரி, மொழியுமே மெல்ல தமிழினி சாகுன்னு பாரதியார் என்ன நோக்கத்துல அவர் சொன்னாருன்றது தெரியல. இன்றைக்கு மக்களிடையே அங்கங்கே சங்கங்கள் வளர்ந்தாலும் அந்த சங்கத்தை நிர்வகிக்கின்றவர்கள் எல்லோருமே அனுபவத்தில் பெரியவர்கள், வயதான ஆசிரியர்கள், அடுத்த நிலைக்கு அதை சென்று சேர்க்க வேண்டுமே என்ற கவலை உடையவர்கள். இன்றைய வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்துல மக்களுக்கு இந்த எண்ணங்கள் மிக மிக குறைவாக இருக்கு சமூகத்துல. அதே மாதிரி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று சமூக வளர்ச்சிக்காக மற்றவர்கள் எல்லாம் திரவியம் தேட போகிறவர்கள் எல்லாம் திரும்ப வராங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியே. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் வந்து ஒரு பள்ளி ஆசிரியை, கல்லூரி ஆசிரியை. நான் வந்து என் குழந்தைகள் கிட்ட கேட்பேன், எங்க நீங்க எல்லாம் நாளைக்கு படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அவர்கள 10ல் 9 மாணவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வெளிநாடுதான். நான் வந்து கேட்கவே கேட்பேன், உள்ளூர்ல நம்ம மக்களிடம், ஆசிரியர்களிடம் எல்லாத்தையும் கட்டு, நம்ம மக்களுக்கு, நம்ம பூமிக்கு, நம்ம மண்ணுக்கு நீ என்ன செய்ய போறனா? எங்களுக்கு இங்கே பலவிதமான பாகுபாடு இருக்கு. நான் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரையோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பையோ நான் கூற விரும்பல. ஏன்னா நம்ம மண்ணிலையும் சில மாறுபாடுகளை கொண்டு வர வேண்டும். திறமைக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும். என்னுடைய திறமைக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கிறதோ அங்கே வந்து மக்கள் வந்து இடம்பெயர ஆரம்பித்தால் இந்த மண் என்பது வளமற்ற மண்ணாக மாறிவிடும். அதுதான் என்னுடைய கவலை. சமூகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள்ல இது ஒன்று. மக்கள் எல்லோருடைய மனதிலுமே ஓரளவு மக்களோட கலந்துரையாடக்கூடிய நிலையில நான் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். எல்லாருடைய மக்களுமே என்ன சொல்றாங்கன்னா, அம்மா தேனுன்னு காகிதத்துல எழுதி நக்கிதான் எனக்கு இனிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த உதாரணங்கள் எல்லாம் சில இடங்களில் உண்மை அப்படின்னு நமக்கு தோணுது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும். ஜாதியாகட்டும், மொழியாகட்டும், இனத்தை தவிர்த்து அறிவுக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைத்தால் நிச்சயமாக பாரதியினுடைய சமூக விடுதலை வந்து அவன் எண்ணியதை விட மிக பல மடங்கு இது வந்து முன்னேறும் என்பதுல வந்து ஐயமே கிடையாது. அவர்களுக்கு அந்த விடுதலை வந்து புகட்ட வேண்டிய கட்டாயத்தில் நிச்சயமாக என்னை போன்ற ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த கடமை உண்டு. அதை வந்து அவர்களும் செய்தால் நிச்சயமாக சமூக விடுதலையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். வாய்ப்புக்கு நன்றிமா. சிறப்பு அம்மா, சிறப்பு. இந்த சமூக விடுதலை அப்படிங்கிறது 2 விதமாக நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு பொருளாதார விடுதலை, மற்றொன்று வந்து சாதிய அமைப்புல ஒரு விடுதலை.
என்னதான் கல்வி கொடுத்தாலும் கூட அது ஒரு சிலது அவர்களுடைய மனதினாலதான் முடியும் அப்படிங்கிறது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்னு அவருடைய கனவா இருக்கும். அப்ப ஏழை என்பது ஒரு பொருளாதாரத்துல மேலோங்கியவர்கள் கீழானவர்கள் ரெண்டு பேரும் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளின் காரணமாக வரக்கூடிய சர்ச்சைகள். அடிமை எப்ப அடிமையாகிறான்? ஒரு முதலாளித்துவம், பணக்காரனாக இருக்கும் பொழுது, தொழிலாளி ஏழையாக இருக்கும் பொழுது இவன் அடிமையாகிறான். அப்ப அடிமை தொழில் செய்யறவன வேறு ஒரு முகமாக இந்த சமூகம் பார்க்கிறது. அதனால இந்த ஏழைகளும் அடிமைத்தனமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கனவு. தனி மனிதனுக்கு உணவினை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ உணவில்லாத ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. அந்த அளவு பிச்சை எடுத்து சாப்பாடு இல்லாம கதிகலங்கி போயிருக்கக்கூடிய ஒரு இழிவான நிலை இல்லை. இருந்தாலும் ஏழ்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, பிறரிடம் கையேந்தும் நிலை இருக்கிறது. அந்த பிறரிடம் கையேந்தும் நிலை இல்லாம இந்த சமூகம் சமமடைய வேண்டும், மண் பயனுற வேண்டும் என்பதுதான் அவனுடைய கனவு. அது படிப்படியாக அது தீர்ந்தால் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் இன்னும் நாம் முழுமையடையவில்லை என்பதை இங்கே உமா நரசிம்மன் அவர்கள் அற்புதமாக கூறினார். சிறப்பு அம்மா. அவனுடைய மண் பயனுற வேண்டும் என்ற கருத்திலே உங்களுடைய சிந்தனைகள் அமைந்திருந்தன. எல்லா நல்லவனும் படிச்சவனும் படிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அரசாங்க பணத்தை வாங்கி படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டுக்கே ஓடி போயிட்டா, அவன் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு போயிட்டா, இங்க அப்ப இந்த மண்ணுல என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமாக அவர்களுடைய கருத்தாக மறைமுகமாக இருந்தது. அற்புதம் அற்புதம் சிறு உமா நரசிம்மன் அவர்களுக்கு. அதை தொடர்ந்து சாதி ஒழிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழாக அதுக்கு என்ன செய்யலாம், முழுமையாக அது மாறிடுச்சா, இன்னும் மாறலையா, அப்ப மாறலைன்னா அதுக்கு என்ன நாம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சில தீர்வுகளோட இங்கே பேச வருகிறார் தமிழாளுகை வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. வணக்கமா. இரண்டாவது சுற்று அழைப்புமைக்கு மகிழ்ச்சி. சாதிய ஒழிப்பு என்பது இன்றைக்கு அந்த இரண்டு வகையா அதை பார்க்கணும். அம்மா சொன்ன மாதிரி பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து பார்க்கிற பார்வை இருக்கிறது. அதுல என்ன கொடுமைன்னா, அந்த நான் இணைந்த ஜாதியில் பிறந்து விட்டேன் என்று நினைத்து நான் முன்னேறி வளர்ந்த பிறகு கீழ் இருப்பவர்களை தூக்கிவிட வருது. நான் மட்டும் வளர்ந்து விட்டேன், நான் உயர்ந்த சாதியாகி மாறிவிட்டேன் என்று நான் நினைத்து கொண்டு என் உறவினர்களை கைத்துக்கூட வருவதில்லை, மறுப்பது உண்டு, கேலியாக பேசுவது. இது இந்த சாதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கேடான நிலை. இது மனநிலை மாற வேண்டும். முதலில் மக்கள் இப்ப அனைவருக்குமான கல்வி என்ற அடிப்படையை நமது திராவிட கட்சிகள் உருவாக்கியதன் விளைவு இன்றைக்கு எல்லோரும் படித்து விட்டோம், எல்லோரும் தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதுவே தகுதியும் கல்வியும் வளருகிற போது திறமையும் வளர கொண்டிருக்கிறது. அந்த திறமையின் மூலம் தன்னுடைய சாதி அடையாளங்களை மறைத்து தன்னுடைய சாதி அடையாளங்களை புறந்தள்ளி முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட கீழே இருக்கிற சகா மனிதர்களை அந்த பார்வை, சாதிய பார்வையோடு பார்க்கிற இளைநிலையில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அது மனநிலை அளவிலே மாற வேண்டும். அரசும் சரி, ஆளுமைகளும் சரி, அதிகார வர்க்கமும் சரி, அனைவருமே மனதளவில் அனைவரும் மனிதர், நாம் மனிதர் என்ற எண்ண ஓட்டத்தை மனதளவிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை சமூகத்தில் நாம் உருவாக்க வேண்டும். பெரும்பகுதி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அறியாமை அப்படின்னு சொன்னா பொதுவா என்ன சொல்றோம், படிக்காதவர்களுக்கு அறியாமையில இருக்காங்க. இல்லை, படித்தவர்களிடமும் அறியாமை. அறியாமைக்கு இருக்கணும் படிக்காம இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம படிச்சவங்க தான் அந்த அறியாமையில் நிறைய பேர் பிடிவாதமா இருப்பாங்க. நமக்கு தெரிந்ததே உலகம், நமக்கு தெரிந்ததுதான் சரியானது என்ற குறுகிய வட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு அறியாமையில் பேசுவது, அதைதான் அறியாமை என்று சொல்ல வேண்டும். படிக்காமலே இருப்பான், அவன் நல்ல தெளிந்த ஞானத்தோடு பேசுவான். காரணம் என்றால் அவனுடைய அனுபவ திறனை வைத்து வந்து விடுகிறான். ஆனால் இந்த சாதிய பார்வை மாறுகிற போது இந்த நாடு இன்னும் நல்ல வளர்ச்சி எட்டும். இந்த 50 ஆண்டு காலத்தில் நல்ல வளர்ச்சி, ஏறத்தாழ சுதந்திரம் 75 ஆண்டுகள் போடி போனாலும் கூட நல்ல வளர்ச்சி எட்டிருக்கிறோம். எதிர்பார்த்ததை விட பாரதியின் கனவை விட நான் வளர்ந்திருக்கிறோம் என்றுதான் சொல்வேன். ஆனாலும் கூட மனதளவில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்க அனைவரும் முற்பட வேண்டும். அப்படி முற்பட்டால் மட்டும்தான் சாதி என்கிற அடையாளம் வெறும் சான்றுகளில் மட்டுமே கிடக்குமே தவிர மனதில் இருக்காது.
இன்றைக்கு அனைவரும் ஒன்றாக குடியிருக்கிறோம். கிராமங்களில் கூட பேதமை இல்லாமல் சமத்துவ வாழுகிற அடிப்படையிலே சாதிகளை மறைந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பாக வாழக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலர் அந்த உருவாக்குகிற அந்த சாதிய உணர்வு, அந்த மத உணர்வு அதை அவர்கள் தூண்டிவிட்டு புறந்தள்ளி ஒருவருக்கு ஒரு அடிமைத்தனம் பார்வையிலே பார்க்கிற பார்வை இருக்கிறதே, அது ஒரே சாதிகளுக்கு கூட ஏற்படுகிறது. அதைதான் தவறு என்று பாரதி சொன்னான். இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 50 ஆண்டு கூட ஆகலாம். இன்னும் நல்ல வளர்ச்சியை எட்டுகிற போது சுத்தமாக தொடர் செய்யப்படும். ஆனால் அது மோதல் போக்கு ஏற்படாத அளவிற்கு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தால் எங்க பார்த்தாலும் சாத்தியம் போது நிறைய இடம் உண்டு. இப்போ சாதியம் இல்லை. அது ஒரு வகையிலே பாராட்டப்பட்ட விஷயம். அனைவரும் சிந்தனையில் இருப்பதனால் அவரவர் பணியை அவரவர் செய்கிற போது மோதல் ஏற்படாமல் போய் கொண்டிருக்கிறது. அதே போல அவருடைய வளர்ச்சி அவர்களுடைய கரங்களில் இருக்கிற நிலை ஏற்படுகிற போது இந்த சாதிய பார்வையும் குறைந்து போகும் என்றே நான் நினைக்கிறேன். இந்த சாதிய பார்வை நீடிக்கிற வரை இந்த சாதியும் நீடித்துக் கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்ற அரசோ ஆளுமைகளோ போராளிகளோ நினைத்தாலும் கூட இந்த பார்வை மனதளவில் மாறுகிறது தான் மாற்றம் ஏற்பட முடியும். அதற்கான அடித்தளமாக அம்மா சொன்னதை போல மேல்தட்டில் இருப்பவர்களும் சரி, கீழ்த்தட்டில் இருப்பவர்களும் சரி, அதை உணர்ந்து மாற்றம் இருக்கு. ஏன்னா இந்த மிடில் என்று சொல்லக்கூடிய நடுநிலைமையில் இருக்கக்கூடிய நடுத்தர வகுப்பை சார்ந்த நம்மிடம் நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. ஆனா அம்மா சொன்னதை போல மேல்தட்டிலே அந்த மாற்றம் வரும். வசதியாக இருக்கிற போது சாதியை பார்க்க மாட்டார்கள், வசதி இல்லாதவனை சாதியை பார்க்க நீ வெளியே நில் என்று. சமீபத்தில கூட ஒரு தெரிந்த நண்பர் சென்றிருந்தேன். அவர் ஐயங்கார். அவர் வந்து ஒரு காப்பியை கொடுத்து விட்டு குடியுங்கள் என்று சொன்னார். எடுத்து குடிக்க போகும்போது அண்ணாந்து குடியுங்கள் என்று சொன்னார். நாக்கிலே படாமல் அண்ணாந்து குடியுங்கள் என்று சொன்னார். அண்ணாந்து குடித்து விட்டு அந்த கோலை வைத்த பிறகு அதுக்கு தண்ணீர் தெளித்து இந்த கோலை எடுத்துக்கொண்டார்கள். அது ஒரு வகையான சாதிய பார்வை என்றுதான் நான் சொல்றேன். அவர்களும் படித்திருக்கிறார், நாமும் இருக்கிறோம், நட்பாக பழகுகிறோம். ஆனாலும் கூட அந்த மனதில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த பார்வை இன்னும் போகவில்லை என்பது பல இடங்களில் இருக்கத்தான் செய்கிறது. அது மாற வேண்டும். மாற்றத்திற்காக அறிகுறியாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம் என்று சொல்லி பாரதியின் கனவை நிறைவேற்றுவதற்கு முனைப்போடு பாடுபட வேண்டும் என கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி நிறைவேற்றுவோம். சிறப்பு ஐயா. மிகுந்த சிறப்பான ஒரு கருத்து, ஒரு முற்போக்கான சில சிந்தனைகளையும் இங்கே முன்வைக்கிறார் ஐயா அவர்கள். நிச்சயமாக நான் உங்களுடைய சில கருத்துகளுக்கு உட்படுகிறேன். மேலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது கீழே இருக்கக்கூடியவர்கள் மேலே இருக்கவருடைய கைகளை தொட்டு நாங்க மேல உயர்ந்துட்டோம், நாங்க சமமாயிட்டோம் அப்படின்னு பெருமை கொள்கிறார்களே தவிர கீழே இருக்கிறவங்களை கையை கொடுத்து தூக்கி மேல வர்றதில்லை. அப்ப தனக்கும் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் உட்பிரிவுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜாதி உட்பிரிவுகளுக்குள்ளேயே அவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக நடந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்குள்ள போனாதான் அந்த கொடுமைகள் நமக்கு தெரியுது. அப்ப மேல் தட்டுன்னு நினைக்கிறவங்க இங்கிருந்து அங்க போய் அவங்களோட ஒட்டிக்கிட்டு தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கதான் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு காலத்துல நம்முடைய இதுல கூட ஏதோ ஒரு நூல்ல படிச்ச மாதிரி சமஸ்கிருதமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட பொண்ணு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்றாங்களே தவிர கீழே இருக்கக்கூடியவர்களை தன்னுள் சேர்த்து கொண்டு அவர்களை நான் முன்னேற வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய பேர் இல்ல. அவங்களுடைய மனசுல அழுக்கு இருக்கிறதுனால அப்படிங்கிறார். ஆனா பாரதியார் அப்படிப்பட்டவர் அல்ல. கனகலிங்கம் போன்றவனுக்கு அந்த பூணூலை அணிவித்து அவனை மேலே கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த முற்போக்கு சிந்தனை பாரதியாரிடம் மட்டுமே காணப்பட்டது. அதனால்தான் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன் ஒரு தனியான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே காணப்பட்டான். அப்படிப்பட்ட சாதி பிறக்க முடியாது, பிறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லி வச்ச அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லி வச்சது. இந்த இதுலதான் நான் பிறப்பேன் எப்படி நாம தேர்ந்தெடுத்துக்க முடியாது இல்லையா? அப்ப பிறந்ததுக்கு அப்புறம் அவர்களோட எல்லாரும் மனிதர்கள் தானே. கவிமணி அழகா ஒரு கருத்து சொல்லி இருப்பாரு. நாய் பூனையை கூட நக்கி தொட்டு வணங்குறீங்க, அதுக்கு முத்தம் கொடுக்குறீங்க, ஆனா மனிதனை தீண்டத்தகாதவன்னு சொல்றீங்களேன்னு ரொம்ப விருப்பா எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இனம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு தான் அது. அந்த அழுக்கை நம்ம புறந்தள்ளிட்டோம்னா போறோம், எல்லோரும் சகோதரர்களாக வாழலாம், இந்த சாதி ஒழிந்து போய்விடும் அப்படிங்கிற ஒரு சீரிய சிந்தனையை இங்கே முன்வைத்தார் ஐயா அவர்கள். மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. நன்றி ஐயா.
அடுத்ததாக நாட்டுப்பற்று. பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் நாட்டுப்பற்று முழுமையாக நிறைவேறிவிட்டது, கனவு நனவானது என்று கூறியிருந்தாலும் கூட வேறு ஏதேனும் அவருடைய சிந்தனைகளை இங்கே முன்வைக்க வருகிறார். வாருங்கள் ஐயா. இன்றைக்கு எனக்கு 3 பேர் பேசினார்கள். என்னங்க ஐயா? சொன்ன குறைகள் தான் நாட்டுப்பற்றுக்கான குறைகள். நாட்டுப்பற்று என்பது என்ன என்று சொன்னா, இதெல்லாம் வெற்றியதான் நாட்டுப்பற்று. இதெல்லாம் இருக்கு. இந்த நாட்டுப்பற்று இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் வஉசி வந்து போராடி வாங்கி தருவார், நாம அமைதியா இருக்கலாம், நாம நம்ம பழப்ப பார்க்கலாம். இது ஒரு போக்கு. சமூக அடிப்படையில் எடுத்துக்கொண்டா, யாருக்கோ கிடைக்க வேண்டிய வேலையை நான் லஞ்சம் கொடுத்து பெறுவது, இது நாட்டுக்கு துரோகம் இல்லையா? வெளியிலே மொழியை பற்றி பேசுவார்கள், வீட்டிலே போய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தேன்மொழியை கேவலப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட போக்கு பரவலாக காணப்படுகிறது. நாட்டுப்பற்றுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். ஜப்பான் மேல அமெரிக்காக்கார குண்டு போடுறான், எப்போ போட்டான், 27 வருடம் ஆகுது. இந்த அளவும் ஜப்பானில் அமெரிக்கா தயாரித்த ஒரு குண்டூசியை கூட யாரும் வாங்க மாட்டார்கள். ஆனால் ஜப்பான் நாட்டிலே அமெரிக்காவின் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று எந்த விதமான தடை சட்டமும் கிடையாது. வாங்கலாம், பொருட்கள் இருக்கும், ஆனால் மக்கள் வாங்க மாட்டார். அவன் குண்டு போட்டு போர் தொடுக்கிறான். இவன் என்ன பண்றான்? அவனை புறக்கணித்து போர் தொடுக்கிறான். அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொன்றை செய்கிறான். எந்த அமெரிக்கா வளர்ந்த நாடாக இருக்கிறதோ அதற்கு ஈடாக தன்னை வளர்த்துக் கொள்கிறான். பதில் எப்படி சொல்றான் பாருங்க. இதான் நாட்டுப்பற்று. இது மாதிரியான ஒரு நாட்டுப்பற்று இந்தியாவில் இருக்கிறதா என்று சொன்னால் ரொம்ப அதிகம். ஒரு 99 விழுக்காடு கம்மி, அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 99 விழுக்காடு கம்மி. இது என்னன்னு சொன்னா, நாட்டை பற்றி அதிகமாக பேசுவான். தன் தெருவிலே ஒரு சின்ன பள்ளம் இருந்தால் அது கொஞ்சம் மண்ணை போட மாட்டான். அதுக்கு பெட்டிஷன் சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்லுவான்? கவுன்சிலர் குறை சொல்லுவான். அதுக்கு எம்எல்ஏவை குறை சொல்லுவான், முதல் மந்திரியை குறை சொல்லுவான், பிரதம மந்திரியை குறை சொல்லுவான். ஆனா இதுக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரே ஒரு கைப்பிடி மண்ணை அங்க போட்டா முடிஞ்சு போய் செய்ய மாட்டோம். இது ஒரு தன்னலம், சுயநலம். இந்த சுயநலம் நம்மை விட்டு விலக வேண்டும். இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு நாட்டின் மீது பற்று இருக்கிறது. அதை விட கொஞ்சம் கூடுதலாக தன் மீது பற்று இருக்கிறது. இந்த தன் மீது இருக்கக்கூடிய பற்றி கொஞ்சம் ஒதுக்கிவிட்டால் நாட்டுப்பற்று உயர்ந்து ஓடிவிடும். எந்த நாடும் நம்மை வெல்ல முடியாது என்கிற அளவுக்கு நாட்டு பற்றி நாம் உயர்ந்தனர். தேசத்தின் தலைவர்கள் சில முடிவுகளை எடுத்து அறிவிக்கிறார்கள். அதை நல்லனவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீயனவற்றை விட்டுவிட வேண்டும். தீயனவற்றை திட்டிக்கொண்டே நல்லனவற்றை விட்டுவிடக்கூடாது, நல்லனவற்றை விட்டுவிடக்கூடாது. நீ செகண்ட் லாங்குவேஜா ஹிந்தி எடுத்துக்கோ, சான்ஸ்கிரிட் எடுத்துக்கோ, ஜெர்மன் எடுத்துக்கோ, பிரான்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்றான். ஏன் நீ தமிழ் எடுத்துட்டு போ, நீ எதுக்கு அதை குறை சொல்ல, நீ தமிழ் எடுத்துட்டு போ. எத்தனை பேர் போய் நாம வந்து இந்த தானியங்கி பணம் எடுக்கிற எந்திரத்துல போய் தமிழை பயன்படுத்துறோம், இதாச்சும் ஆங்கிலத்தை பயன்படுத்தி போயிடுறோம். எழுது, அவ்வளவுதான். இது என்ன, இது தமிழை பயன்படுத்தணும் இருப்பது உங்களுக்கு இதுதான். இது மாதிரியான சின்ன சின்ன குறைகள் நம்மிடம் இருக்கிறது. அந்த சின்ன சின்ன குறைகள் தான் பெரிதாகி பெரு வெள்ளமாகி கடலை போல் நம்மை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் வெளியிட வேண்டும். நாம் வந்து சட்டத்தின் ஆட்சியில் இருக்கிறோம். இது சட்டம் தான் நம்மை ஆள்கிறது, வேறும் நம்மை ஆளவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டப்படி வாழ்ந்தாலே போதும், நாட்டுப்பற்று வந்துவிடும், நாடு சிறப்பாகிறது. சட்டத்தை மீறுகிற பொழுது, சட்டத்தின் இந்தியடுக்களில் நுழைகிற பொழுது நம்முடைய நாட்டுப்பற்று தன்னலத்தின் காரணமாக குறைகிறது. எனவே சட்டத்தின் ஆட்சி கீழ் நாம் மக்களாட்சி நடைபெறுகிறது. இந்த மக்களாட்சி தத்துவத்தை மனதார ஏற்றுக்கொண்டு இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவினுடைய சாலிடாரிட்டி, இன்டெகிரிட்டி, பாதுகாக்க வேண்டும். இதை செய்தாலே நம்முடைய
நாட்டு பற்றி சிறப்பாக இருக்கும். நாடு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. தவறாக ஒரு பார்வை போகும் பொழுது அங்கே சட்டம் நம்மை தடுத்து நிறுத்துகிறது என்பது உண்மை. அந்த சட்டங்களுக்கு அடிபணிந்து நடந்தாலே நம்முடைய நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவிடும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே ஒரு அறத்தை, தனக்குள்ளே ஒரு மனித நேயத்தை, தனக்குள்ளே ஒரு ஒழுங்கமைப்பை உருவாக்கி கொண்டு நடக்க வேண்டும். அதுதான் பொது நலம், தன்னலமற்ற ஒரு எண்ணம் என்று இங்கே ஐயா கருத்தை முன்வைத்தார். நிச்சயமாக ஒரு தலைவனுக்கு கீழே காந்தி என்ற அந்த தலைவன் சொன்ன அஹிம்சை வழி என்ற முறையிலே இந்த உலகிற்கே விடுதலை அடைந்த நாடு நம்முடைய நாடு என்பதை இந்த உலகமே கண்டு கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட அஹிம்சா வழியிலே அந்த மனதிலே அந்த மனித நேயம் இருக்கத்தான் அதுதான் நாட்டுப்பற்றாக நம்முடைய நெஞ்சங்களிலே ஒளிர்கிறது என்று அருமையாக கூறினார். மிக சிறப்பு ஐயா. சிறு சிறு பூசல்கள் இருந்தாலும் அந்த பூசல்கள் பெரும் அளவு பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாட்டுப்பற்றுக்கு மேலும் வலிமை சேர்க்கும் என்பதை இங்கே முன்வைத்தார். அடுத்ததாக இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் மொழிப்பற்று சில இடங்களிலே சிதைந்து கொண்டிருக்கிறது, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை இங்கே முன்மொழிய வருகிறார். வாருங்கள் அம்மா. இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். மதுர தமிழோசை உலகமெல்லாம் விளங்கும்படி செய்தல் வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா தமிழர்கள் உலகமெல்லாம் போறாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க தமிழ் பேசுறாங்களா அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா அவங்க குழந்தைகள் கிட்ட கூட அவங்க வந்து தமிழ் பேசுற மாதிரி தெரியல. குழந்தைகள்லாம் வந்துட்டு அந்த ஆங்கிலத்தை தான் வந்து பெருசா நினைக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்கணும், நம்ம தாய்மொழியை அவங்களுக்கு கண்டிப்பா கத்து கொடுக்கணும் அப்படின்னு இவங்க வச்சுக்கணும். அது வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வங்கிக்கு போனா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த வங்கி போனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தமிழ் ஆள் தான் இருக்காங்க. தலைமையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தாங்கன்னா பிற மொழிக்காரர்கள் தான் இருக்காங்க. இதுல இது என்னன்னா வந்து கொஞ்சம் படிச்சவங்க போனா அவங்க பேசிடுறாங்க, ஆங்கிலத்துல பேசிடுறாங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பாமர மக்கள் எல்லாம் போனா அவங்களால அதை பேச முடியல. கொஞ்சம் அந்த வங்கிகள்லாம் வந்து இவங்க வந்து அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் தாய்மொழி தெரிஞ்சவங்கள கண்டிப்பா ஒரு 2-3 பேரையாவது அவங்க வந்து அங்க வைக்கணும். ஒருத்தங்க அவங்க வந்து விடுப்புல இருந்தா தெரிய மாட்டேங்கிறது இவங்களுக்கு அவங்களால வந்து பேச முடியல. அது வந்து பெரிய வந்து ஒரு நம்மளோட. அப்புறம் வந்து தமிழ் இது தகவல் தொழில்நுட்ப அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ் தாய்மொழி பேசக்கூடாதுன்றது வந்து விதிக்கப்பட்ட சட்டம். மீறி அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. அதெல்லாம் மாத்தணும். ஒரு தமிழரை பார்க்கும்போது தமிழ் பேச முடியாதுன்னா அது என்னங்க, அது எவ்வளவு வருத்தமான விஷயம். அதெல்லாம் வந்து இவங்க மாத்தணும். இதெல்லாம் விட முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா நல்ல வசதியானவங்க கூட புத்தகங்களை வந்து விலை கொடுத்து வாங்க மாட்டேன்றாங்க. தமிழ் புத்தகத்தை வந்து விலை கொடுத்து வாங்க மாட்டேன்றாங்க. ஏங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தகங்கள் எழுதுபவர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணுங்க. நீங்க வந்து கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க எங்க படிப்பீங்க? அதை படிக்க மாட்டேங்கிறீங்க, அதை தூக்கி போட்டுடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தமிழ் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்குங்க, விலை கொடுத்து வாங்கி அதை படிங்க. அதை படிச்சாதான் தெரியும் நம்மளுக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான இடம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சங்கங்கள் எல்லாமே நிறைய பெருகிட்டு வருது. ஆனா சிறப்பு விருந்தினரா யார கூப்பிட்டாலும் பணம் கேட்கிறாங்க. அது எவ்வளவு வருத்தமான விஷயம் பாத்தீங்களா? ஒரு சிறப்பு அதாவது ஒரு தமிழ் சங்கத்துக்கு சிறப்பு விருந்தினரா வரதுக்கு நீங்க பணம் கேட்டீங்கன்னா அதை விட கொடுமையான விஷயம் என்ன இருக்கு? நம்ம தாய்மொழி அப்புறம் எப்படி நீங்க வளர்க்க முடியும்? அதெல்லாம் அவரோட கனவு இல்லையா? தாய்மொழி எங்கேயும் பரவணும் அப்படின்றது அவரோட கனவு. அதை வந்து நம்ம வந்து வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள மாத்திக்கணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலப்பு திருமணங்கள்லாம் நடைபெறுது. அதுல பாத்தீங்கன்னா பொதுவான இதுவா வந்து ஆங்கிலத்துல பேசிடுறாங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. அவங்களுக்கு தமிழை கத்து கொடுங்க, அவங்க மொழியை நீங்க கத்துக்கோங்க, தப்பே இல்லை. அவங்க மொழியை நீங்க கத்துக்கோங்க, அவங்களுக்கு தமிழையும் கத்து கொடுங்க. இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். இதெல்லாம் பண்ணாலே தமிழ் நல்லா வளரும். மொழி பற்று இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே நடக்கும். என்னோட வாதம் இது.
நன்றிங்கம்மா. அதாவது நடைமுறையில அவங்க பார்த்த சில பிரச்சனைகளை எல்லாம் இங்க வந்து அழகா முன்மொழிஞ்சாங்க. அதுல ஒரு ஆழ்ந்த கருத்து எனக்கு ஒண்ணு பட்டது. தமிழ் சிறப்பு விருந்தினர் வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட பணம் அதிகமா கேக்குறாங்க, கொடுக்க முடியாதவங்க அந்த தமிழை எப்படி வளர்ப்பாங்கன்னு. அதே மாதிரிதான் நம்முடைய திருமண சடங்கு முறைகள்ல கூட தமிழில் திருமணம் செய்து வைக்கப்படும். ஐயர் அவங்களை கூப்பிட்டு, அர்ச்சகரை கூப்பிட்டு, புரோகிதர்களை எல்லாம் கூப்பிட்டு சமஸ்கிருதத்துல திருமணம் செய்து வைக்கப்படும் அப்படின்னு 2 முறைகளை எடுத்தோம்னா, தமிழ் முறையில திருமணம் செய்தா காசு அதிகமா, சமஸ்கிருத வழியில திருமணம் செய்தா காசு அதிகமா, யாரு காசு அதிகமா கேக்குறாங்க, யாரு கம்மியா கேக்குறாங்க, அந்த வழியில தான் மக்கள் போறாங்க. அப்போ ஒரு தமிழை வளர்க்கணுங்கிற பெரும் சிந்தனையில இருக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் பொதுநலத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கருத்தா பார்க்கிறேன். ரொம்ப சிறப்பு அம்மா, ரொம்ப சிறப்பு உங்களுடைய கருத்துக்கள். வரவேற்க வேண்டிய ஒண்ணுதான். தமிழ் புஸ்தகத்தை எடுத்துட்டு போங்க, ஆனா படிங்க. அதை காசு கொடுக்காம வாங்கிட்டு போய் நீங்க தூக்கி போடுறதுக்கு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பல விழாக்கள்ல இவர்கள் அனுபவித்த அந்த ஒரு சுமையை இங்க பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்ப சிறப்பு திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கு. பாரதியினுடைய கனவு, அவர் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படிங்கிறார். அந்த தெளிந்த நல்ல அறிவு நம்ம கிட்ட இருந்தாலே அது சாதாரணமாக நம்மளை அருமையாக அழைத்து போயிடும். பண்ணிய பாவம் எல்லாம் பருதிமின் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார். அப்ப ஒரு எண்ணிய முடிதல் வேண்டும், இப்படிதான் செய்யணும்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படும். நல்லவே எண்ணல் வேண்டும், அப்ப நம்ம எண்ணக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கணும். அதற்கு செய்து முடிப்பதற்கான ஒரு உறுதி நம்ம கிட்ட வேணும். அது தெளிந்த அறிவாக இருக்கணும் அப்படிங்கிறது பாரதியாரினுடைய கனவு மட்டுமல்ல, வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் மூலமாக இந்த சமூகம் முன்னேறும் அப்படிங்கிறது அருமையான ஒரு கருத்தாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இந்திய நாடே மற்ற நாடுகளோட நம்ம பார்க்கும் பொழுது இது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு திராவிட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல செப்பு மொழி 18 என்ன சொல்றாரு? செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிங்கிறது தான் பாரதியினுடைய கருத்து. அதுபோல 18 மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இருவேறு வகையான கால தட்பவெப்பம் நிலவக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்ப 18 மொழி பேசுபவர்கள் 18 கலாச்சாரங்களை கொண்டவர்களாக, பண்பாடுகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக இந்த நாட்டுல இருக்கும். பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், நிறத்தை சார்ந்தவர்கள், சமயத்தை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள், காலநிலையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் அனைவரும் இந்தியர் என்பதிலேதான் பெருமை கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இந்தியன், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் என்பார். அதுபோல வாழிய பாரத மணித்திருநாடு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்பார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு என்பார். அப்ப தமிழர்கள் வாழ வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் சகோதரத்தன்மையுடன் நீடூழி வாழ வேண்டும் என்பது பாரதியினுடைய கனவு. அந்த கனவு எப்பொழுது மெய்ப்படுகிறது என்றால், காஷ்மீரிலே இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனும் பொழுது கன்னியாகுமரியில இருக்கக்கூடியவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதே, அதுதான் இந்த நாட்டுப்பற்று, அதுதான் நம்முடைய சகோதரத்துவம், அதுதான் நம்முடைய ஒற்றுமை, அதுதான் இந்தியனுடைய பெருமை. அப்படிப்பட்ட இந்தியர்கள் அனைவரும் எங்கு சென்றாலும் அதே மனித நேயத்துடன் இருப்போம். அது பாரதியினுடைய கனவு மட்டுமல்ல, நம்முடைய பூமியினுடைய கனவும், நம்முடைய பூமி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அறமும் தான். இப்படிப்பட்ட இந்தியர்கள் எங்கிருந்தாலும் வாழி நீடூழி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வணக்கம் நம்முடைய தேசத்திற்கு. நன்றி ஐயா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை அளித்து நெறியாள்கையிலேயும் என்னுடைய கருத்துக்களை ஆங்காங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு
வழியேற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு ராஜாமணி நன்றியுடன். சரிங்க. வணக்கங்கள். சிறப்பானதொரு விவாத அரங்கம் இன்று நடைபெற்றது. பாரதியின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதி கண்ட கனவு நனவானதா என்ற தலைப்பில் அருமையானதொரு விவாத அரங்கம். இதில் அவர் கண்ட கனவு எந்த அளவு நனவானது என்றும் இன்னும் அது நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அழகாக விவாதங்கள் வைக்கப்பட்டது. இதற்கு தலைமை ஏற்று அருமையாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார் பாரதி சுடர் அவ்வை ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். இந்த விவாத அரங்கை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை நம்மோடு இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழர்வி வானொலி நிலையத்தாருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் ஒளிபரப்பாகும். அதை கண்டு கழியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை பகிர்ந்து உதவுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இன்னும் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ள இயலாதவர்கள் அதை சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் மூலமாகவும் ஜெர்மன் தமிழர்வி வானொலி மூலமாகவும் கண்டு கேட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.